கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பு அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நமது வாழ்நாளில் ஒரு நாளை கூட கொடுத்து பிதாவிய தேவனையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவையும் துதிக்கும் ஸ்தோத்திர நேரத்தை தந்ததற்கு நாம் நன்றிகளும் துணையும் ஸ்தோத்திரம் எடுத்துக்கொள்வோம். அது மட்டுமல்லாமல் காரைக்குடி சபையின் அன்பு வாழ்த்துக்களையும் நாம் சார்ந்தக்கூடிய அனைத்து கிளை சபையின் சார்பாகவும் அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ நம்ம கடந்த சில வாரங்களாகவே தொடர் வேதாம் வகுப்பு அப்படிங்கிற அடிப்படையில் உன்னத பாட்டு புஸ்தகம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 1ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எத்தனாவது பாகம்னா இது வந்து 11வது பாகமாக நம்ம இன்னைக்கு அதை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம ஒரு சில காரியங்கள் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம எதோட முடிச்சோம் அப்படின்னு பார்க்கும்போது உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 1ஆம் வசனம். ஸோ அந்த வசனத்துல என்ன முடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சபை தன்னுடைய அழைப்பை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, சபை கிறிஸ்துவுக்காக செஞ்ச சாக்ரிஃபைசஸ் என்ன, அவருடைய வாசனையை கிறிஸ்துவுக்கு எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க, அதுல கிறிஸ்து எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆனாரு, அவருடைய 2ஆம் வருகையில வந்து சபை அவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு, மீதம் இருக்கக்கூடிய சபைகளை உயிர்த்தெழுதலின் காரியங்களுக்குள்ள எப்படி நடத்துறாரு அப்படிங்கிறத ஓரியன்டான ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். ரைட்டு தானே? ஸோ இன்னைக்கு அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம இன்னைக்கு கண்டினியூஸா பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த அதிகாரங்களுக்கும் இந்த 5ஆம் அதிகாரத்துக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 5ஆம் அதிகாரம் எக்ஸாக்டா எப்ப நடக்கக்கூடிய காரியம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து மிகச்சரியா 7ஆம் சபையின் காலத்துல நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இது எங்க நடக்குதுன்னா, எக்ஸாக்டா இதோ வாசற்படியில நின்று என்ன பண்றேன் தட்டுறேன் அப்படிங்கிற அடிப்படையில இது எக்ஸாக்டா 7ஆம் சபையின் காலத்துல, இன்னும் சரியா சொல்ல போனோம்னா உயிரோடு இருக்கக்கூடிய திரைச்சபை நிறைவேறக்கூடிய இந்த காலத்துல நடக்கக்கூடிய ஒரு சம்பவமா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வசனத்தை மறுபடியும் வாசிச்சு நம்ம கண்டினியூ பண்ணலாம். என்ன உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 1ஆம் வசனம். உன்னத பாட்டு 5:1. என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன், என் வெள்ளை கோலத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன், என் தேன்கூட்டை என் தேவனோடு புசித்தேன், என் திராட்சை ரசத்தை என் பாலோடும் குடித்தேன். சிநேகிதரே புசியுங்கள், பிரியமானவர்களே குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். போது என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போதே, கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்த உடனே அவர் செஞ்ச முதல் வேலை என்ன அப்படி பார்க்கும்போது, தம்முடைய திருச்சபையை முதலாவது அவருக்குள் மரித்தவர்கள் அவருடைய நம்பினாங்க எழுந்திருப்பார்கள். ஸோ அவங்க செஞ்ச சாக்ரிஃபைஸை அவர்கள் செலுத்த ஜீவ பலியை அங்கீகரிச்சு அதற்கான ரெகக்னேஷனை கொடுத்த ஒரு சம்பவத்தை நினைவு கூடுற மாதிரியான ஒரு பதிவு தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1ஆம் வசனம் முழுக்க முழுக்க யாரை அடிப்படையானா உயிரோடு எழுந்த திருச்சபை அமைப்பு, திருச்சபை பிள்ளைகளை. ரைட்டு தானே? அதாவது கிறிஸ்து உயிரோட வந்த 2ஆம் வருகையில வந்த உடனே அவருடன் எழுந்த திருச்சபை பிள்ளைகளை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயமா இருக்கு. ஸோ அதுக்கடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து 7ஆம் சபையின் காலத்துல உயிரோடு இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய திருச்சபை பிள்ளைகளுக்காக அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் இந்த 5ஆம் அதிகாரம் முழுசுமே நம்ம பார்க்க போறோம். சோ இந்த அதிகாரத்துல அடுத்த வசனம் வாசிக்கலாம். உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 2ஆம் வசனம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமையில் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். சோ என்ன சொல்லியிருக்காரு அப்படி பார்க்கும்போது, எப்படி ஆரம்பிக்கிறார்னா, நான் நித்திரை பண்ணினேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதுல முதல் வசனம் எங்க முடியுதுன்னா கிறிஸ்து பேசுற மாதிரி இருக்கும். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் யார் பேசுறதுன்னா மணவாளன் பேசக்கூடிய ஒரு விஷயம். மணவாளன் தன்னுடைய தோட்டத்துக்கு வந்து தம்முடைய கனிகளை புசிச்சு அதனுடைய அந்த ஒரு ஃபீட்பேக்கை சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனா 2ஆம் வசனம் ஆரம்பிக்கிறது யார் பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது சபை பேச ஆரம்பிக்கிறார். உயிரோடு இருக்கக்கூடிய திருச்சபை வந்து இப்ப என்ன பேச ஆரம்பிக்கிறாங்களாமா, நான் என்ன பண்ணினேன், நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ எப்படி இருந்துச்சுக்கலாம் அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்ததுன்னா இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இப்ப நித்திரை பண்றது அப்படிங்கிற ஒரு புரிதல், இருதயமோ விழித்திருந்தது அப்படின்னா அது வேற ஒரு புரிதல். இப்ப நம்ம சயின்டிபிக்கா நமக்கு தெரியும், நம்ம நித்திரை பண்ணணும்னா டீப் ஸ்லீப்ல இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தாலே அது எதற்கு அடையாளமா பைபிள் சொல்லுது? ஒரு மரணத்துக்கு. எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே நமக்கு என்ன பண்ணாது தெரியாது. என்ன நடந்தாலுமே வெளி உலகத்துல என்ன நடந்தாலுமே நமக்கு தெரியாது. நித்திரை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்த உலகத்துல நம்மளை பிரிச்சு வேற ஒரு நிலையில கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம். இங்க என்ன நடந்தாலுமே கரண்ட் வேர்ல்டுல நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம் யாரை பாதிக்காது? நம்மளை பாதிக்காது. அப்படின்னா எப்படின்னா டீப் ஸ்லீப்ல இருக்கக்கூடிய நிலைமையில. ஆனா இங்க சபை என்ன சொல்லுதுன்னா, இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் நித்திரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா என் இருதயம் என்ன பண்ணிட்டு இருக்கலாமா அப்படின்னா, இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா தூங்கிட்டு இருக்கிறாங்க, ஆனா முழுசா என்ன பண்ணிக்கலாமா தூங்கல. அதான் எப்படி சொல்லணும்னா அரையும் குறையமா தூங்குறன்னு சொல்லுவோம்ல, டீப் ஸ்லீப்புக்குள்ள
இல்லாத ஒரு நிலைமை, முழுசா தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ ஒண்ணுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. சோ அந்த ஒரு நிலைமையை குறித்து இங்க சபை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் நித்திரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனாலும் என் இருதயம் என்ன பண்ணிட்டு இருக்கு. சோ நம்ம இதுக்கு முந்தின அதிகாரங்களை பார்த்துப்போம், சபை நித்திரை பண்ணலாமா பண்ணக்கூடாது. சோ கிறிஸ்துவுக்குள்ள நம்ம நித்திரை பண்ணலாம், உலகத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணக்கூடாது, நித்திரை பண்ணக்கூடாது. ரைட்டு தானே? சாரி, தப்பா சொல்றீங்களோ? உலகத்துக்குள்ள நித்திரை பண்ணலாம், கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும், விழிப்புள்ளவர்களா இருக்கணும். சோ இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, நம்ம முதவே பார்த்துட்டோம், 5ஆம் அதிகாரம் எக்ஸாக்டா எந்த காலத்துல நடக்கக்கூடிய சம்பவமா இருக்குதுன்னா, 7ஆம் சபை, அதாவது குறிப்பா கடைசி காலத்துல நடக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, காலம் சமீபித்திருக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, எக்ஸாக்டா அந்த டைம் நடக்கக்கூடிய சம்பவம் தான் என்னன்னா இந்த 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட விஷயம். இங்க கிறிஸ்து வந்துட்டார் அப்படின்னாலே சபை எப்படிதான் இருந்துக்கணும், அலாட்டா இருந்திருக்க வேண்டிய சூழ்நிலையில இங்க சபை என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமும். இது எப்படி நம்ம எளிமையா புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப நான் ரெடியா தான் இருக்கிறேன், ஆனா என்ன நான் என்னவாகல, ரெடி ஆகல. இப்ப நான் ரெடியா தான் இருக்கிறேன், ஆனாலும் முழுசா நான் என்ன ஆகல, ரெடி ஆகல அப்படிங்கிற ஒரு நிலைமை. இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்திருக்கோம். என்னன்னா 4ஆம் அதிகாரத்துல படிச்சிருப்போங்களே, லீபனோனிலிருந்து என்னோட வா, என் மணவாளியே லீபனோனிலிருந்து என்னோட வா, அமனாவின் கொடுமுடியிலிருந்தும் சேனீர் எர்மோனின் கொடுமுடியிலிருந்தும் சிங்கங்களின் தாவரங்களிலிருந்தும் சிலங்கிகளின் மலையிலிருந்து எங்க பாரு, கீழே பாரு. அப்படின்னா சபை என்ன சொல்லுதுன்னா, இப்ப சபை வந்து முழுசா சபையாக்கூடிய நிலையில இருந்தாலுமே கூட, ஆனா சபை கிறிஸ்துவுக்குள்ள முழுசா போயிடுச்சு ஒரு கேள்வி கேட்டோம்னா, இன்னும் உலகத்துல ஒரு பாதியும் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பாதி மாத்தா சபை என்னன்னா தன்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இப்ப சபையை அதை விட்னஸ் பண்ணுது. இப்ப நான் முடிச்சுட்டா, என் இருதயம் என்ன பண்ணிட்டு இருக்கு, முடிச்சுட்டு தான் இருக்கு, ஆனா நான் என்ன கண்டிஷன்ல இருக்கேன், தூங்கிட்டு இருக்கேன். அப்படின்னா என்னால பிரைட்டா கிறிஸ்துடைய ஊழியத்தை செய்ய முடியாத நிலைமையில இப்ப யார் மாட்டிட்டு இருக்கிறது, யார் மாட்டிட்டு இருக்கிறது. இது வந்து இந்த மனநிலை எப்ப நமக்கு வரும், கிறிஸ்துவுடைய வேலையை பிரைட்டா செய்ய முடியாத மனநிலை எப்ப வரும். இப்ப நம்ம தூங்குறோம் அப்படின்னா, இப்ப சபை தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் சபை என்னதான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கணும், கிறிஸ்துவுடைய வேலையை தான் பார்த்துட்டு இருந்திருக்க. அப்படின்னா இப்ப ரெஸ்ட்டுக்கு போயிட்டாங்க, தூங்குறதுனால என்னதான் ரெஸ்ட்டுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னாலே இப்ப சபை என்ன வேலை பார்க்கல, கிறிஸ்துவுக்குரிய அந்த கிரியைகளை செய்யல. அப்படின்னாலே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப நம்ம கிறிஸ்துவ ஜீவியத்திலுமே ஒரு சில விஷயங்கள் நடக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்கா தேவனுக்குரிய வேலைகளை மெனோடி இருப்போம், ஆவிக்குரிய ஜீவியத்துக்கான ஓட்டத்தை ஓடிட்டே இருப்போம். ஆனா உலகத்துல இருந்து ஏதோ ஒரு ட்ரபுள் வந்தாலோ, இல்ல நம்ம ஓடக்கூடிய இந்த ஓட்டத்துக்கு சரியான ரெகக்னிஷன் கிடைக்கலனால நம்ம என்ன ஆயிடும், டயர்ட் ஆயிடும். நம்ம டயர்ட் ஆயிட்டு நம்ம ஓட்டம் எப்படி ஆயிடும், அப்படியே ஸ்லோவாயிடும், கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவாயிட்டு முழுசா நம்ம ஓட்டம் எதுக்குள்ள போயினா உலகத்துக்குள்ள ஓடிடும். ஏன்னா இவ்வளவு நாள் நீ வேலை பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு இதுக்கான ரெகக்னிஷன் என்ன பண்ணல. இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் மத்தியில உலகத்தாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வருவாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இன்னும் 2000 வருஷமா என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க, சொல்லிட்டே தான் இருக்கிறீங்க. இது என்னவாகல. அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், காலம் சமீபத்தில் இருக்கிறது, எல்லாரும் எப்படி இருங்க, ஆயத்தமா இருங்கன்னு சொன்னார். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ப்ராசஸ் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க, நடந்துட்டே தான் இருக்கே. இது நடக்குமா நடக்காதுன்னு கேட்கிறப்ப உண்மையான ஆவிக்குரிய ஜனங்க அதுல தெளிவாக இருப்பாங்க, அவங்க வந்து அது ஈஸியா கடந்து போயிடுவாங்க. ஆனா ஒரு ஸ்டேபிளா இல்லாத ஜனங்க என்ன ஆயிடுவாங்கன்னா, அவங்களுக்குள்ளே ஒரு என்ன வந்துடும், ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு நிலைமை, ஒரு சரியான ஒரு பிடிமானம் இல்லாத நிலைமையில தங்கள் ஓட்டத்தை நிறுத்தக்கூடிய சூழ்நிலை விட எப்படி வந்துருங்களா, அந்த மாதிரி வந்துருங்களாம். இப்ப சபைக்கு என்னன்னா, இதுதான் சம்பவம்னு சொல்லல, ஒரு புரிதலுக்காக. பட் ஏதோ ஒரு விஷயத்துல சபை என்னவாயிருச்சு, இப்ப டயர்டாகி ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. கிறிஸ்துவ விட்டு ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க அப்படின்னாலே அவங்க எதுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க அர்த்தம், எதுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ உலகத்தோட மைண்ட் செட்டுக்குள்ள சபை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டு இருக்கலாம், அதாவது உலகத்தோட நியாய தர்மத்துக்கு, உலகத்தோட சரி தப்பு அப்படிங்கிற நிலைமைக்கு, உலகத்தோட சிந்தனைக்குள்ள சபை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு இருக்கு. ஆனா முழுசா என்ன பண்ணல, இன்னும் போகல. நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ என்ன பண்ணிட்டு இருக்கு. இப்ப சபையோட மனநிலை என்ன, முழுசா தூங்கவும் இல்ல, அதே நேரத்துல முழுசா எந்திரிக்கவும் இல்ல, படுத்துட்டு தான் இருக்காங்க, டீப் ஸ்லீப்குள்ளேயும் போகல. அதே மாதிரி கிறிஸ்துடைய ஊழியத்துல முழுசா இருக்காங்களான்னு கேட்டா, அப்படி கேட்டா என்ன சொல்லலாம், அப்படி ஒரு நிலைமையிலுமே சபை என்ன பண்ணிக்கலாமா, இல்லவே இல்லை. சோ இப்ப என்ன பண்றாருன்னா, இப்ப கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அந்த வசந்த படி வாசிக்கலாம், உன்னத பாட்டு 5ஆவது அதிகாரம் 2ஆம் வசனம். நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமே எப்படி இருந்துச்சுங்களாமா, விழித்திருந்தது, கதவை தட்டுகிற நேசத்தின் சத்தத்தை என்ன பண்ண நான் கேட்டேங்கிறார். இப்ப சபை என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, உண்மையிலே சபை டீப் ஸ்லீப்குள்ள இருந்துச்சுன்னா எந்த சத்தம் கேட்டிருக்காது, கதவை தட்டுற சத்தம் என்ன பண்ணிருக்காரு, கேட்டிருக்காரு. இப்ப கதவை தட்டுற சத்தம் கேக்குதுன்னா சபை என்ன பண்ணுதுன்னா தூங்கிட்டு இருக்கு, ஆனா முழுவதும் என்ன பண்ணல, தூங்கல. இப்ப ஒரு எப்படின்னா 2 மனநிலை, ஆமா அரை மனசோட இப்ப சபை என்ன பண்ணிட்டுனா ஒரு வேலையை இங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப தூங்கிட்டு இருக்கும்போது என்ன கேக்குதுன்னா, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை என்ன பண்றேன் நான் கேட்டேன்னு சொல்லிட்டு, கேட்டோ இப்போ உடனே என்ன பண்ணியாகும், சபையை கதவை தட்டுற சத்தம் கேக்குதுன்னா
கேட்ட உடனே என்ன பண்ணியாகும்? இப்ப நமக்கு தெரியும், இப்ப சபையோட எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பே என்னன்னா மணவாளனுடைய இரண்டாவது வருகை. மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினார் என்று சொல்ல கேட்டு படிச்சு பார்ப்போம். மணவாட்டி ரெடியா இருக்கிற பட்சத்துல மணவாட்டியோட முழு எதிர்பார்ப்பும் யாரை எதிர்பார்த்து தான் இருக்கும்? மணவாளனை எதிர்பார்த்து தான் இருக்கும். இப்ப மணவாளன் என்ன பண்ணிட்டாரு? வந்துட்டாரு, கதவை தட்டுறாரு. இப்ப சபை மணவாளனுக்கா எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா ஏறக்குறைய 2000 வருஷமா. இப்ப நம்மளை தனிப்பட்டு எடுத்துக்கிட்டோம்னா, இண்டிவிஜுவலா ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையை குறித்து எடுத்துட்டோம்னா, நம்ம என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தோமோ அதுல இருந்து யாரத்தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம்? சோ 100% கிறிஸ்துவுடைய வருகையை மட்டும் நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம எப்படிதான் தூங்கிட்டு இருப்போம்னா, எப்படா தட்டுவாரு, எப்படா போய் திறப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் இருக்கும். ரைட் தானே? சோ தட்டுற சவுண்ட் கேட்ட உடனே டக்குன்னு போய் என்ன பண்ணிடுவோம்? என்னுடைய மணவாளன் வந்துட்டான்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ணிடுவோம்? திறந்துடுவோம். ஆனா இங்க மணவாட்டி என்ன பண்ணல? டக்குன்னு போய் திறக்கல. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த வசனத்தை கிறிஸ்து எப்படி கண்டினியூ பண்றான்னா, நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமே விழித்திருந்தது, கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டேன். அடுத்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அடுத்து கிறிஸ்து பேச ஆரம்பிக்கிறார். இவ்வளவு நேரம் யார் பேசுறது? சபை பேசுச்சு. இப்ப கிறிஸ்து பேசுற என்ன பேசுறான்னா, என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, நீ என்ன பண்ணு? கதவை திற அப்படிங்கிற. இப்ப முதல் வசனத்துல கதவை தட்டணும்னு திறந்துருச்சு அப்படின்னா அடுத்த கான்வர்சேஷன் என்ன தேவையில்லைங்க. அந்த அடுத்த விஷயமே தேவை. கதவை திறந்துட்டாலே டைரக்டா கிறிஸ்து என்ன இருப்பாரு? நான் வந்து தட்டுவேன், யார் திறக்கிறாங்களோ அவங்களோட நான் என்ன பண்ணுவேன்? உள்ள போய் நான் போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப சபை கதவை திறந்துருச்சுன்னா கிறிஸ்து இந்த கான்வர்சேஷன் இங்க என்ன இல்லை, வேலையே இல்லை. இப்ப கிறிஸ்து கதவை தட்டாரு, சபை கதவை திறக்கக்கூடிய மனநிலை என்ன பண்றது? தூக்க மயக்கமா இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம்ல. சோ அந்த ஒரு நிலைமையில இப்ப யார் இருக்கிறது? இங்க சபை இருக்குது. இவர் தட்டிட்டே இருக்கிறார். யார் தட்டிட்டே இருக்குது? கிறிஸ்து தட்டிட்டே இருக்காரு. சபை என்ன பண்ணல? எந்திரிச்சு திறக்கவே இல்லை. இப்ப கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, தட்டி பார்த்துட்டு சபையோட ரெஸ்பான்ஸ் வராதனால சபைக்கு ஒரு சில விஷயங்களை ரிமைண்ட் பண்றாரு. என்ன பண்றாரு? சபைக்கு ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்த ட்ரை பண்றாரு. நீ எந்த அழைப்புக்காக நீ வந்திருக்க தெரியுமா? இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு நீ என்ன பண்ணிருக்க? இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு கிறிஸ்துவுக்கான ஊழியத்தை நீங்க பண்ணிருக்கீங்க. இப்ப லாஸ்ட் மினிட்ல நீங்க எதுக்குள்ள போயிட்டு இருக்கீங்க? ஒரு தவறான மைண்ட் செட்ல போயிட்டு இருக்கீங்க. அதனால டக்குன்னு நீங்க என்ன பண்ணுங்க? கதவை திறங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல சொல்ற மாதிரியான ஒரு டோன். இப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்ப வந்து ஒரு நபர் வந்து ஃபாரினுக்கு எங்கேயே வேலைக்கு போயிருக்காரு, 10 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறாரு, கதவை தட்டுறாரு. தட்டுறாரு யாருக்கு தெரியலன்னா வீட்டுல இருக்கக்கூடிய இந்த மனைவிக்கு தெரியல. அப்படி பட்சத்துல அவர் யாருன்னு தன்னை அடையாளப்படுத்திக்குவாரு. அப்படி இல்லைன்னா தனக்கும் அந்த பொண்ணுக்கும் மட்டும் நடுவில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன பண்ணுவாங்க? பயன்படுத்த கோடு வேர்டு மாதிரி. சோ இப்ப அது மாதிரி கிறிஸ்து என்ன பேசுறாருன்னா ஆரம்பிக்கிறார், என் சகோதரியே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ எதுக்கு அழைக்கப்பட்டிருக்க? என்னுடைய சகோதரியா, என் பிதாவுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக அழைக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான் யாருன்னா சபை. அதைத்தான் சபை இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, பண்ணிருச்சு. ஆனா இப்ப என்ன ஆயிட்ட? இவ்வளவு நாள் நீ பண்ண வேலையை என்ன பண்ணிடாத, மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்ற விஷயம். சோ என் சகோதரியே அடுத்து ஆரம்பிக்கிறார், என் பிரியமே ஆரம்பிக்கிறார். இவ்வளவு நாள் சபை யாருக்கு பிரியமான ஊழியம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க? கிறிஸ்துவுக்கு பிரியமான ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஏதோ ஒரு சூழ்நிலை சபை கிறிஸ்துவோடு கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்க? முழுசா வெளியே போகல. ரைட் தான்? முழுசா அவங்க என்ன பண்ணல, நித்திரை மயக்கத்துக்குள்ள போகல. சோ முழுசா வெளியே போகல. இன்னும் சபைக்கு முழிக்கிறதுக்கான டைம் என்ன இருக்குது? சோ என்ன சொல்றேன்னா, என் பிரியமே, என் புறாவே, கபடு இல்லாம ஊழியத்தை செஞ்ச கேரக்டர் யாரு? சபை. எந்த ஒரு கபடுமே இல்லாம ஊழியத்தை செஞ்ச ஒரு கேரக்டர். அடுத்து என் உத்தமியே, யாருக்கு மட்டும் தான் உத்தமியா இருந்திருக்காங்களா? சோ உலகத்துக்குள்ளே போனாலுமே கூட இன்னும் அவங்க இருதயத்துல யார் இருக்கிறது? கிறிஸ்துவுடைய சிந்தனை இருந்துட்டே தான் இருக்கு. ஆனா தூக்க மயக்கமா இருக்கிறதுனால கதவை தட்டுற சத்தமே கேட்டாலும் கூட எந்திரிச்சு வர முடியாத சூழ்நிலை யார் மாட்டிட்டு இருக்கிறது? சபை மாட்டிட்டு இருக்கு. சோ என் உத்தமியே, நீ என்ன பண்ணு? கதவை திற அப்படிங்கிற. இப்ப சபை கதவை திறந்துருச்சா அப்படின்னு கேட்ட கேள்வி கேட்டோம்னா, சோ கிறிஸ்து சபை மேல இருக்கக்கூடிய அந்த அன்பை, சபை தனக்கான செஞ்ச காரியங்களையும், நான் சபையை என்னவா பாக்குறேன் அப்படிங்கிற காரியங்களுமே இங்க திரும்ப திரும்ப யாருக்கு நினைவூட்டிட்டு இருக்கிறாரு? கிறிஸ்து சபைக்கு நினைவூட்டிட்டே இருக்கிறார். நீதான் என்னுடைய புறா, நீதான் என் சகோதரி, நீதான் என் மணவாளி, நீதான் என் உத்தமி, நீ வந்து எனக்காக என்ன பண்ணு? நான் உன்னை மறக்கல, நீ எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி பண்றேன். என்ன பண்ணிட்டேன்? நான் வந்து இப்ப எங்க நின்றுட்டு இருக்கிறேன்? இதோ வாசற்படியில இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்? தட்டிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணு? கதவை என்ன பண்ணு? தெற அப்படிங்கிற. ஆனா சபைக்கு அந்த விஷயம் கரெக்டா கன்வே ஆயாச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, சோ எவ்வளவு விஷயங்கள் சொல்லியுமே கூட சபைக்கு என்னன்னா அந்த மைண்டுக்குள்ள அந்த விஷயம் என்ன பண்ணல, உள்ள போகவே இல்லை. ரிப்பீட்டடா கிறிஸ்து இதை சொல்லிட்டே இருக்கிறார். ரைட் தானே? இப்போ ஒருவேளை சபை வந்து கதவை திறந்துருச்சுன்னா கிறிஸ்து என்ன பண்ணிருப்பாரு? சோ எந்த ஒரு காரணத்தினால கிறிஸ்து, இப்ப நம்ம எடுத்துக்கோமே, இப்ப முதல்ல சொன்ன ஒரு காரணம் தான், 10 வருஷம் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்ட ஒரு நபர்
கஷ்டப்பட்டு வராரு, நடுராத்திரில வந்திருக்காரு, மிட் நைட்ல, ரைட் தானே? வேற எங்கேயுமே போய் என்ன பண்ண முடியாது, ஸ்டே பண்ண முடியாது. இப்ப நம்ம ஏரியாவை புரிஞ்சுக்குமே, இது ஒரு கிராமம், காடு மாதிரியா இருக்க ஒரு பிரதேசம். இந்த இடத்துல லாட்ஜ் கீச்சு எதுவுமே கிடையாது, இல்ல. சோ இங்க வெளியே போய் ஸ்டே பண்ண முடியுமா ஒரு கேள்வி கேட்டோம்னா முடியவே முடியாது. வீட்டுல தான் என்ன பண்ணியாங்க, தங்கி ஆகணும். இப்ப 12 மணிக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, கதவை தட்டுறாரு, வீட்டுல அது காலை என்ன பண்ணல, கதவை திறக்கலைன்னா நம்ம இந்த மாதிரி பிரைஸ் பண்ணுவோமா இல்ல திட்ட ஆரம்பிப்போமா? திட்ட ஆரம்பிப்போம். 10 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறேன், கதவை திறக்கணுங்கிற அறிவு கூட அப்படிங்கிற மாதிரியான உலகத்தரமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் என்ன பண்ணுவோம், தூஷணமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி திட்ட ஆரம்பிப்போம். ஆனா கிறிஸ்து இந்த சூழ்நிலையிலே கூட, சபை கதவை திறக்கலைங்கிற சூழ்நிலை கூட, சபைக்காக ஈடுபலியை செலுத்தி அவங்கள பாவத்துல இருந்து வெளியே வந்துமே கூட கடைசி வரைக்கும் சபைக்கான அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய கேரக்டர் யாருன்னா ஆண்டவராகிய. சோ கிறிஸ்துவ இந்த சமயத்துல கூட சபை என்னதான் பண்ணிட்டு இருக்காரு, பிரைஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. உனக்கு அந்த குவாலிட்டி இருக்கு, நீ இப்ப நினைச்சா கூட என்ன பண்ணிடலாம், கதவை திறந்து நீ வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமே சபையை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் யார் பண்ணிட்டு இருக்கிறது. நம்ம ஒரு வசனோட வாசிக்கலாம். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 8:12. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நிலையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்லிட்டாங்களாமா? ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்களாமா, அநியாயம் பண்ணிட்டு இருக்கோம். சோ நான் அவர்களுடைய அநியாயங்களை எப்படி மன்னிக்கிறார்களாமா? கிருபைய. உலகத்தரமான ஒரு நபர் வந்திருந்தா தூஷணமான வார்த்தைகளை மட்டும் என்ன பண்ணுவோம், பிரயோகிச்சு இன்னும் இவ்வளவுதான் வந்து நிக்கிறேன், கதவை என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சங்கடப்படுவது வெளியே. ஆனா இங்க கிறிஸ்து சங்கடப்பட்டிருக்காரான்னு கேட்டா, சபையை குறை சொல்லியிருக்காரான்னு கேட்டா, சோ சபையை குற்றப்படுத்துற வேலையை யார் பண்ணல, கிறிஸ்து பண்ணல. எப்படியாவது சபையை இந்த அழைப்புகளை கொண்டு வரணுங்கிறத கிறிஸ்துவோடைய முழுக்க முழுக்க பிரயாசமாவே. சோ நான் அவர்களுடைய அக்கிரமங்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி என்ன பண்ண மாட்டேன், நான் அவர் நினைக்கவே மாட்டேங்கிறேன். காரணம் என்னன்னா, நமக்காக ஒரு தம்முடைய ஜீவனை என்ன பண்ணிருக்காரு, கொடுத்து நம்மளை விளைக்கிறமே என்ன பண்ணிருக்காரு, மீட்டிருக்கிறார். இந்த அழைப்புல இருந்து சபை எந்த சூழ்நிலை என்ன பண்ணிடக்கூடாது, விழுந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற யார் ரொம்ப கிளியரா இருக்கிறது, கிறிஸ்து ரொம்பவே கிளியரா இருக்கிறார். சோ சபை எந்த செகண்டோட கதவை திறந்துடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு யாருக்கு இருக்குது, கிறிஸ்துவுக்கு இருக்குது. சோ அவர் என்ன சொல்றா, என் உத்தமியே என் புறாவே நீ என்ன பண்ண வந்து கதவை தர அப்படிங்கிற. சோ இப்படி சொன்ன உடனே சபை வந்து கதவை திறந்துருச்சா அப்படின்னு பார்த்தோம்னா, சோ சபை என்ன பண்ணல. அப்பவும் இப்ப பிரச்சனை என்ன, உண்மையிலேயே சபை தூங்கி இருந்துச்சுன்னு வைங்களேன், இப்ப இந்த கான்வர்சேஷனே இங்க தேவை. ஏன்னா அவர் பேசுறது யாரு கேட்காது, சபை கேட்காது. அந்த அலர்ட்டோ அந்த எச்சரிக்கையோ சபைக்கு என்ன பண்ணாது, கேட்கவே கேட்காது. அவர் விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க பிரச்சனைனா, சபை நித்திரை மயக்கமா இருந்தாலும் இருதயம் எப்படி இருக்குங்களா. சோ இப்ப பேசுறது எல்லாமே யாருக்கு கேட்டிருக்கு, கதவை தட்டுற சத்தம் கேட்குது, என் புறாவேன்னு சொல்றது கேட்குது, என் சகோதரியன்னு சொல்றது கேட்குது, என் மனவாளியே என் உத்தமியன்னு சொல்றதெல்லாம் கேட்குது. இருந்தாலும் சபை என்ன பண்ணுது, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள், இது வந்து ஒரு டைம் பீரியட், இது வந்து ஒரு பெரிய டைம் பீரியட். கிறிஸ்து முதல்ல கதவை தட்டினார், திறக்கறதுக்கு சபை என்ன பண்ணல, ரெடியா இல்ல. சோ சபை திறக்கலைங்கிறதுனாலதான் அடுத்த ஸ்டேட்மெண்ட் கிறிஸ்து என்ன பண்றாங்க, பதிவு பண்றார். நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை என்ன, நம்மள நலச்சது யாரு, எந்த பர்பஸ்க்கு அழைக்கப்பட்டோம் அப்படிங்கறது கிறிஸ்து நமக்கு என்ன பண்றாருன்னா நினைவுபடுத்துறாரு. அப்பவும் சபை என்ன பண்ணல, கதவை திறக்கல. இதுக்கு ஒரு டைம் பீரியட். இந்த டைம் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமே கூட சபை கதவை திறக்காதனால இப்ப கிறிஸ்து அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இன்னும் கிறிஸ்து எங்க நின்றுட்டு இருக்கிறாரு, வாசற்படியில நின்றுட்டு இருக்கிறாரு. இப்ப அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா, உன்னதப்பட்ட 5ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது, என் தலை பணியினாலும் என் தலைமயர் இளவின் பெய்யும் தூறலினாலும் எப்படி இருக்குதுங்களாமா, என் தலை பணியினாலும் என்னுடைய தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் எப்படி இருக்குதுங்களாமா. இது என்ன ஸ்டாண்டர்டு, என்ன சொல்ல வர, ரொம்ப நேரமா என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், யாருக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப அவர் என்ன சொல்றாரு, நீ 2000 வருஷமா யாரு காத்துக்கிட்டு இருந்த, எனக்கு காட்டுங்க. ஞானஸ்தானம் எடுத்தது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட், எனக்காக உண்மையா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஓடி இருக்கீங்க. நம்ம 7 சபையின் தூதர்கள் சப்ஜெக்ட்ல படிச்சிருக்கோம், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல. நீங்க வந்து உண்மையா சத்தியம் பேசுறீங்க, உண்மையான தேவனுடைய ஊழியம் பண்ணீங்க, ஆகிலும் உங்கள் பேரில் எனக்கு என்ன இருக்கு, ஒரு குறை இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சோ இப்ப ஏதோ ஒரு மைனஸ், ஏதோ ஒரு காரணத்தால இப்ப என்ன பண்ணிட்டேன், நீ தூங்கிட்டு இருக்க, இப்ப நான் வந்துட்டேன், நீ எதிர்பார்த்த ஒரு சம்பவம் இப்ப என்ன பண்ணிருச்சு. இதை நம்ம இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது நமக்கு ஃபெமிலியரா தெரிஞ்சது அப்படின்னா 2017-18க்கு முன்னாடி வரைக்கும் கிறிஸ்தவத்துல திருச்சபை அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு உறுதியான பிடிப்பு இருந்திருக்குமான்னு கேட்ட ஒரு கொஸ்டின் மார்க் தான். காரணம் என்னன்னா, 2019 என்ன ஸ்டார்ட் ஆச்சு நல்லாவே தெரியும், என்னது கொரோனா ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய டிசாஸ்டர், நிறைய அழிவுகள் வந்திருக்கு. பட் என்னன்னா, இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் வசனம் சொன்ன மாதிரி அங்க கொஞ்சம் இங்கே கொஞ்சமா என்ன பண்ணிட்டு இருக்கு. ஒரு வேர்ல்டு லெவல்ல பெரிய டிசாஸ்டர் நடந்துச்சா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அவர் சொல்லியிருப்பார் மத்தேயுல, பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும்
கேள்விப்படுவீங்க. இப்படி கேள்விப்படும் போது எது சமீபம் ஆயிருச்சு? கிறிஸ்துவுடைய வருகை என்ன ஆயிருச்சு? சமீபம் ஆயிருச்சு. அப்படிங்கிற அந்த தீர்க்க தரிசனத்தை லைவா கண் கூட பார்த்த ஜனங்கள் தான் யார்? நம்ம. அவர் கதவை தட்டுற சத்தம் யாரு கேட்டுச்சு? நம்ம கேட்டுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு இது எல்லாமே ஒரு செவிவழி செய்தியா தான் இருந்துச்சு. ரைட்டு தானே? தீர்க்க தரிசனமா இருந்துச்சு. இது நிறைவேறும், இது நிறைவேறும் நம்பிட்டு தான் இருந்தாங்க. கண்ணு முன்னாடி நிறைவேறினதை பார்த்தது யாருன்னு கேட்டா, சோ இப்ப நடக்கக்கூடிய இஸ்ரவேலுக்கு நடக்கக்கூடிய யுத்தம் முதற்கொண்டு அவருடைய தீர்க்க தரிசனங்கள் லைவா நிறைவேறத பாக்குற கேரக்டர் யாரும் நம்ம. நமக்கு எல்லாமே கேட்குது. பட் முடிச்சுட்டு போய் கதவை திறந்துட்டோம்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா சோ இன்னமுமே அந்த கதவை திறக்கக்கூடிய அந்த மைண்ட் செட்ல நம்மளாம் ரெடியா தான் இருக்கும். யார் கூப்பிட்டா போறதுக்கு? கிறிஸ்து கூப்பிட்டா போறதுக்கு ரெடியா தான் இருக்கும். பட் அவர் கூப்பிட்ட உடனே போயிட்டோம்னு கேட்டா இன்னமே நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி தான் போயிட்டு இருக்கீங்களா? சோ உலகத்துல கொஞ்சமும் கிறிஸ்துவுக்குள்ள கொஞ்சமா ஒரு இருபட்ட மனநிலை, மாறுபாடான ஒரு இருதயம், இருமனம் உள்ளவர்கள் தங்கள் வழியில் எப்படி இருக்கிறாங்களாமா? நிலையற்றவர்களா இருக்கிறார்கள் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு மைண்ட் செட்ல யார் சபை வாழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டு இப்ப அதை சபைக்கு இன்னும் இப்ப முதல்ல என்ன சொன்னார்னா சபையோட கேரக்டர் விட்னஸ் பண்ணார். நீ எதுக்காக வந்த? நீ புறாவா மாறுறதுக்கு வந்த, என் சகோதரியா மாறுறதுக்கு வந்த, என் உத்தமியா மாறுறதுக்கு வந்த, என் மனவாளியா மாறுறதுக்கு வந்துன்னு சொல்லிட்டு சபையை பிரைஸ் பண்ற விஷயங்களை முதல்ல பேசினாரு. ஆனா சபை அப்போ என்ன பண்ணல? கதவை என்ன பண்ணல? திறக்கல. இப்ப கிறிஸ்து இன்னொரு படி மேல போய் சபைக்கு இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்த ஆரம்பிக்கிறார். என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, என் தலை மயிர் எதுல நினைச்சிருக்கீங்களாமோ? பனியினாலும் என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் எப்படி இருக்கலாமோ? இப்ப என்ன சொல்ல வர? இப்ப நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கலாமே. இந்த சம்பவம் கிறிஸ்துடைய வாழ்க்கையில வேற எங்கேயாவது நடந்த மாதிரி ஞாபகம் இருக்குங்களா? என் தலை பனியினாலும் அப்புறம் என் தலைமையில் இரவில் பெய்யும் தூறலினாலும் நடைந்திருக்கிறது அப்படிங்கிற. சோ இந்த சம்பவத்தை கிறிஸ்துடைய முதலாம் வருகையில ஒரு சம்பவம் விட்னஸ் பண்ணும். எப்ப நடந்துச்சு இந்த மாதிரி ஒரு சம்பவம்? இல்ல அவர் என்ன சொல்றேன், அவரோட தலை இப்ப எப்படி நினைஞ்சிருக்கலாமா? பனியில நினைஞ்சிருக்கு. தலைமயிர் பனியில குளிர்ல இப்ப என்ன பண்ணிருக்காரு? நடுக்கிட்டு இருக்கிற மாதிரி சூழ்நிலை கிறிஸ்துடைய முதலாம் வருகை எப்ப வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது சரிதான், கெத்செமனே தோட்டத்துல. ரைட்டு தானே? கெத்செமனே தோட்டத்துல அவர் ஈடுபலியை செலுத்துறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள், இல்ல அவருடைய ஈடுபலியின் காலத்துல நடந்த சம்பவங்கள், அவருடைய மரண தருவாயில் நடந்த சம்பவங்களை இப்ப யாருக்கு ரிமைண்ட் பண்றாங்களோ? சபைக்கு மறுபடியும் ரிமைண்ட் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் யாருக்காக ஈடுபலியை செலுத்தினேன்? உங்களுக்காகத்தான். எதுக்குன்னா உங்களுடைய மீட்பு கிறிஸ்துவுக்குள்ள வரணும். நீங்க எப்படியாவது ரட்சிக்கப்படணும். உலகம் என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படணும். உலகத்துக்கு பாவத்துல இருந்து ஒரு மீட்பு வரணும். உலகம் திருச்சபை ஆகணும். முதற் பேரான குமாரர்கள் ஆகணும். ராஜ்யத்துல ஒரு பங்குதாரர் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் என்ன பண்ணு. சோ இப்ப அந்த ஒரு பெயினை இங்க மறுபடியும் சபைக்கு என்ன பண்றாரு? நமக்கு எப்ப ஞாபகப்படுத்தின ஒரு கேள்வி கேட்டோம்னா, திருச்சபை பிள்ளைகளுக்கு இந்த ஒரு சம்பவத்தை எப்ப ஞாபகப்படுத்தினார் ஒரு கேள்வி கேட்டா, ஞானஸ்தானம் எடுக்கும் போது வேற ஒவ்வொரு வருஷமும் ராப்போஜனம் அப்படின்னு சொல்லிட்டு நினைவு கூறுதல் நானும் அனுசரிப்போம். அந்த நாட்கள் இல்ல அந்த மாதங்களுடைய பர்பஸே என்னதான்? இப்ப எல்லா சபைகளும் ஏறக்குறைய வர ஜனவரில இருந்து என்ன ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க? நினைவு கூறுதலுக்குரிய காலங்கள். இப்ப ஜனவரினா எப்ப ஆரம்பிக்கும்னா நினைவு கூறுதல் மார்ச் இல்லாட்டி ஏப்ரல் இந்த சமயங்கள்ல வரும். ஏறக்குறைய ஏப்ரல் மாசம் நினைவு கூறுதல் வருதுன்னா ஏறக்குறைய 4 மாசம் எதை குறிச்ச சிந்தனைகள் தான் இருக்கும்? கிறிஸ்துடைய பாடுகள், அவருடைய வாழ்க்கையை குறிச்ச சிந்தனையில இருக்கும். வருஷத்துல 12 மாசம், 4 மாசம் இந்த மைண்ட் செட், மிச்சம் 8 மாசம் காமனான சத்தியங்கள். சோ 4 மாசம் இந்த மாதிரியான சத்தியங்களை கேட்டுமே கூட சபைக்கு இன்னும் என்ன வரலீங்களா? சோ கிறிஸ்து சொல்றார், நான் இப்ப உனக்காகத்தான் என்ன பண்ணிருக்கேன்? என்னோட ரத்தத்தை சிந்தி உங்களை என்ன பண்ணிருக்கேன்? மீட்டிருக்கேன். நீங்க கஷ்டப்பட்டு இந்த அழைப்புல என்ன பண்ணிருக்கீங்க? வந்திருக்கீங்க. உலகத்துல யாருக்குமே கிடைக்கக்கூடிய அழைப்பு யாருக்கு கிடைச்சிருக்கு? என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டார். சோ என்னுடைய பிதாவே நீங்க தான் முதற் பேர் ஆகணும்னு சொல்லிட்டு யாரை கூட்டு வந்திருக்கிறாரு? உங்களை கூட்டு வந்திருக்காரு. தயவு செஞ்சு இந்த அழைப்பை என்ன பண்ணிடாதீங்க, நீங்க இழந்து போயிடாதீங்க அப்படிங்கிறதையுமே கூட கிறிஸ்து என்ன பண்ணிருக்கிறார்களாமா? இவ்வளவு சொல்லியுமே கூட சபையோட இருதயம் முடிச்சிருச்சான்னு கேட்டா, சோ இன்னொரு வசனோட வாசிக்கலாம். மத்தேயு 15வது அதிகாரம் 8ஆம் வசனம். மத்தேயு 15:8. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. எந்த ஜனங்கள்? சபை மக்களை பார்த்து சொல்ற, இவங்களுடைய மைண்ட் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு, ஆனா கிரியை செய்யறதுக்கு யார் ரெடி இல்லாம இருக்குங்களாமா? இந்த ஜனங்கள் தங்களுடைய வாயினால மட்டும்தான் என்ன பண்றாங்களாமா? நாங்க கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துடைய ஊழியத்தை செய்ய வந்திருக்கோம், அவருக்காக என்ன வேணா செய்வோம், அவர் கூப்பிட்டா உடனே என்ன பண்ணிடுவோம், போய்வோம்னு சொல்லிட்டு வாயினால சொல்றாங்களுடைய, ஆனா இருதயத்துல எப்படி இருக்காங்களாமா? ரொம்ப தூரத்துல இருக்காங்களா? யாருக்கு? கிறிஸ்துவ விட்டு ரொம்ப தூரத்துல. அதனாலதான் கிறிஸ்து தட்டுற சத்தம் கேக்குது, ஆனா திறக்கக்கூடிய அளவு க்ளோஸா இருக்காங்களான்னு கேட்டா
க்ளோஸா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, டக்குன்னு போய் திறந்திருப்பாங்க. சோ இருதயத்துல ரொம்ப தூரமா இருக்காங்க. முழுசா தூங்கி இருந்தாலும் பிரச்சனை இல்ல, ஆனா முழுசா என்னவும் பண்ணல. சோ வாயில பிரைஸ் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்து வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்காக கதவை திறந்து அவருக்கான ரெஸ்பான்ஸை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பக்குவமும் அந்த ஒரு மெச்சூரிட்டி எங்க சபைக்கு இருக்கான ஒரு கேள்வி கேட்டோம்னா என்ன சொல்லலாம்? அப்படி ஒரு சிந்தனையே அங்க யாருக்கு இல்லைங்களா? சோ இப்ப கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது ரோமர் 13வது அதிகாரம் 11-12 எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருப்பதை பார்க்கிலும் இப்போது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். சோ அப்போஸ்தலன் பவுல் ரோம சபைக்கு என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணுங்களாமா? நித்திரையை விட்டு ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றென்று நாம் காலத்தை. சோ இனிமேல் நம்ம ஏன்னா எங்க வந்து நின்றுட்டு இருக்கிறாரு? இதோ வாசற்படியில் என்று என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் தட்டிட்டு இருக்கேங்கிற. இனிமேல் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது. ஆமா, அதுக்கு அழைக்கப்பட்டவர்கள். நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டவர்கள்? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், அதிக ஜாக்கிரதையா உறுதியா என்ன பண்ணிட்டு இருக்கணும், அவருடைய வேலையை செய்ய வந்திருக்க நம்ம வந்து இனிமேல் நம்ம என்ன பண்ணிட்டு கூடாதுலாம். சோ நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றென்று நம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும். எப்ப நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு எவ்வளவு சமீபமாய் இருந்துச்சு? கொஞ்சம் சமீபமா இருந்துச்சு. ரொம்ப க்ளோஸா இருந்துச்சு கேள்வி கேட்டா. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு சிலர் 10 வயசுலயும் சரி, ஒரு சிலர் 20 வயசுல ஞானஸ்தானம் எடுத்திருப்போம், ஒரு சில 50 வயசுல ஞானஸ்தானம் எடுத்திருப்போம். பட் அப்ப பார்த்த காலத்தை விட இப்ப நம்ம கரண்ட் வேர்ல்டு எப்படி இருக்குன்னா ரொம்பவே க்ளோஸா, ரொம்ப காலம் சமீபமா இருக்கு. கிறிஸ்துடைய எக்ஸாக்டான பிரசன்ன காலத்துல இருக்கிறோம். சோ நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு நமக்கு சமீபமா இருந்ததை பார்க்கலாம். இப்பொழுது அது நமக்கு அதிக ரொம்பவே க்ளோஸா இருக்குங்களா? நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் யார் வந்துட்டு அவர் வந்துட்டார் அப்படிங்கிறத தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்கான செய்திகள் எது வரைக்கும் வந்துருச்சுங்களாமா? சோ நான் வந்துட்டேன், அத்தி மரத்தை கவனிச்சுட்டு பார்த்துட்டே இருக்கு, அது துளிர் விடுனார். இப்ப என்னென்னமோ நடந்து அதை விட பெரிய டிசாஸ்டர் எல்லாம் இங்க நடந்துட்டு இருக்குதுங்களாமா உலகத்துல. சோ வாசப்படி வரைக்கும் அவருடைய பிரசன்ஸ், கிறிஸ்துவுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறக்கூடிய காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சோ இரவு சென்று போயிட்டு பகல் என்ன ஆயிடுச்சுங்களாமா? இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காது, தூங்கிட்டே. சோ இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரிகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை என்ன பண்ணலாம், தரித்துக் கொள்வோம். ஏன்னா நான் அந்த ஒளியின் ஆயுதத்தை நம்மள்கிட்ட கொடுக்கறதுக்காக கிறிஸ்து பட்ட பாடுகளை இப்ப கிறிஸ்து யாருக்கு ரிமைண்ட் பண்றாரு? சபைக்கு கண்டினியூஸா ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கிற. நீதான் என் புறா, நீதான் என் உத்தமி, நீதான் என் சகோதரி, நீதான் என் மனவாட்டி. இது எல்லாத்தையும் கிறிஸ்து கண்டினியூஸா ரிமைண்ட் பண்ணிட்டு உங்களுக்காக அவர் பட்ட பாடுகளை, அதாவது சபைக்காக கிறிஸ்து பட்ட பாடுகளையுமே கூட என்ன பண்றாரு, ஞாபகப்படுத்திட்டே இருக்க. இந்த அழைப்புக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீ வந்துட்டு இருக்கீங்க, இவ்வளவு நாள் இந்த அழைப்புக்குள்ள தான் ஓடிட்டு இருக்கீங்க. இப்ப ஏதோ ஒரு காலத்துல டயர்டா என்ன பண்ணிருச்சு, சபை தூங்கிருச்சு. தயவு செஞ்சு இப்ப என்ன பண்ணுங்க, நீங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 14ஆம் வசனம். எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மருத்துவரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். சோ சொல்லிட்டார். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு என்ன பண்ணு, எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து என்ன பண்ணுவாருங்களாமா? நம்ம கரண்ட் வெளில பார்ப்போம். காலையில தூங்கி எழுந்துச்சோன்னா எங்கே தான் போவோம்? ஃபர்ஸ்ட் வெளியே போவோம். வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா தூக்க கலக்கம் போகுமான்னு கேட்டா போகாது. வெளியே போய் சூரியனை பார்த்தா தான் நம்ம கரண்ட் வேர்ல்டுக்கே வரும். அது வரைக்கும் நம்ம என்னதான் இருக்கும், வேற ஒரு மைண்ட் செட், ஒரு பிரைட்டான மைண்ட் செட்டுக்கு போகணும் அப்படின்னா எங்கே யாரை போய் பார்க்கணும், சூரியனை போய் பார்க்கணும். சோ என்ன சொல்றான்னா, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு என்ன பண்ணு, நீ எழுந்திரு, அப்பொழுது யார் நம்மளை பிரகாசிப்பார்களாமா? கிறிஸ்து என்ன பண்ணுவார், நம்மளை பிரகாசிப்பார். அப்படிங்கிற விஷயத்தை யார் சொல்றதுன்னா சபைகிட்ட கிறிஸ்து சொல்லிட்டே இருக்கிறார். சோ அவர் தட்டிட்டே இருக்கிறாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டார். சபையோட அழைப்பை சொல்லிட்டாரு, சபைக்காக கிறிஸ்து பட்ட பிரயாசங்களை யார் சொல்லிட்டாரு, கிறிஸ்து சொல்லிட்டாரு. ஆனா சபை ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டா என்ன சொல்லலாம்? சோ சபை இன்னுமே கூட டக்குன்னு வந்து கதவை திறக்கக்கூடிய மைண்ட் செட் யாருக்கு வரல, சபைக்கு வரல. சபை இப்ப ரெடியா தான் இருக்கு, ஆனா முழுசு சபை என்ன ஆகுது, இந்த கேர்லெஸ் சொல்லுவோம்ல, ஒரு கவனமின்மை, இல்ல ஒரு அலட்சியம், ஒரு அஜாக்கிரதையான ஒரு மைண்ட் செட்ல தான் இப்ப யார் இருக்காரு. சோ என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், கிறிஸ்து பெருசா என்ன பண்ணி போறாரு. சோ அது எப்படிப்பட்ட மனநிலைன்னா, இப்ப நம்ம செய்யக்கூடிய வாழ்க்கையிலே கூட நம்ம நிறைய நியாய தர்மங்களை என்ன பண்ணிட்டு இருப்போம், நியாய தர்மங்கள்னு சொல்லிட்டு நமக்குன்னு ஒரு நியாய தர்மங்களை வச்சுட்டு இருப்போம். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, நம்முடைய தவறுகளை நியாயப்படுத்திட்டு
உலகம் செய்யக்கூடிய பாவங்களால யார் பண்ணல? நான் பண்ணலைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடவுள் நம்ம மன்னிச்சுவாரு, கிறிஸ்து நம்மளை மன்னிச்சுவாரு, நம்ம செய்யக்கூடிய காரணங்களை கிறிஸ்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ரீசன் சொல்லி நம்ம ரெக்வஸ்ட் வாங்கிக்கலாம், மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் சபை அலட்சியமான ஒரு வாழ்க்கையை தான் என்ன பண்ணிட்டு இருக்கலாமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா கிரியா சொல்லிட்டார், எந்திரிச்சா மட்டும்தான் பிரகாசிப்பார், இல்லைன்னா என்ன பண்ண முடியாது. அந்த பிரகாசம் யாருக்கு கிடைக்காது? சபைக்கு கிடைக்காது அப்படிங்கிற கிளியர் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா சொல்லிட்டாரு. இதை குறித்து வெளிப்படுத்தல் விசேஷத்துல 7ஆம் சபையை குறித்து எக்ஸாக்டா கிறிஸ்து பேசுவார். என்ன பேசுற அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 15ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 3:15. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். சோ இங்க என்ன சொல்லிட்டாருங்களாமா? உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ என்ன இல்லைங்களாமா? குளிரும் இல்ல, நீ என்ன இல்ல, அனலும் இல்ல, நீ தூங்கிட்டும் இல்ல, அதே நேரத்துல முழிச்சுட்டும் இல்ல. ரெட்டையான ஒரு மலையில தான் யார் வாழ்ந்துட்டு இருக்குதுங்களாமா? சபை வாழ்ந்துட்டு இருக்கு. இனிமேல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம உத்தமமான ஒரு ஜீவியத்தை தான் ஜீவிச்சுட்டு இருக்கோம், உண்மையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், பரிசுத்தமான ஒரு ஓட்டத்தை தான் ஓடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் சபையோட நினைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நம்ம என்ன கண்டிஷன்ல இருக்கீங்களாமா? குளிரும் இல்ல, அதே நேரத்துல அனலும் இல்லாத ஒரு கண்டிஷன்ல தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். இதே ஒரு நிலைமையில இருந்தோம் அப்படின்னா அவர் நம்ம என்ன பண்ணி போட்டுருவாங்களாமா? என்ன பண்ணி போட்டுருவாரு? நான் உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன்கிற என்ன பண்ணி போட்டுருவாங்களாமா? சோ அந்த அழைப்பு நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னா அவர் தட்டுற சத்தம் கேட்ட உடனே நம்ம என்ன பண்ணியாகும்? எந்திரிச்சு ரெடி ஆகணும். ஆனா சபை ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா இப்ப வாசிக்கலாம். உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 3ஆம் வசனம். உன்னத பாட்டு 5:3. என் வஸ்திரத்தை கலற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். சோ இங்க சபை எப்படி அதாவது சபையோட அழைப்பை சொல்லி புரிய வச்சுட்டேன். நான் உனக்காகத்தான் வந்திருக்கிறேன், நீதான் ஏன் சகோதரி, நீதான் ஏன் புறா, எல்லாத்தையும் சொல்லிட்டார். சோ சபைக்காக அவர் பட்ட பாடுகளையும் பிரயாசத்தை ரிமைண்ட் பண்ணிட்டார். இவ்வளவு பண்ணியுமே கூட சபை இன்னும் என்ன பண்ணல, போய் என்ன பண்ணல, கதவை என்ன பண்ணல, திறக்கல. இப்ப சபை இப்ப ரீப்ளை பண்ணது யாருக்கு? கிறிஸ்துவுக்கு சபை ஒரு பதில் சொல்லுது. தான் வந்து கதவை திறக்காததுக்கு ஒரு ரீசன் சொல்லுது. என்ன ரீசன் சொல்லுதுன்னா, என் வஸ்திரத்தை என்ன பண்ணிட்டேன், கழட்டி போட்டேன். வஸ்திரத்தை கழட்டி போட்டேன்னா நீதியின் வஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு புரிதல். இன்னும் சொல்லிட்டோம்னா நைட்டுக்குன்னு ஒரு ட்ரெஸ் நம்ம வச்சிருப்போம், நைட் வேரிங் ட்ரெஸ் போட்டிருப்போம். சோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ், ரைட் தானே? சோ என் வஸ்திரத்தை நான் கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் எடுத்து உடுத்துவேன். ஏன்னா ஆல்ரெடி போட்டிருந்த ட்ரெஸ்னா சகோதரர் நீதியின் வஸ்திரம், ரைட் தானே? அதை மாற்றுறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது, அது ஒரு பெரிய ப்ராசஸ். சோ என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், அதை எப்படி நான் திரும்பவும் உடுப்புவேன், என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை என்ன பண்ணுவேன், அழுக்காக்குவேன் அப்படின்ற கேள்வி யார் கேட்கறது? சபை கேட்குது. சோ சபை வந்து நீதியின் வஸ்திரத்தை கழட்டி போட்டுட்டு ஆக்கரத்துக்கு என்ன பண்ணிருச்சு, மாட்டிருச்சு. மறுபடியும் அவர் எப்ப வராரோ அப்ப போய் என்ன பண்ணிக்கலாம், அந்த வேலையை பார்த்துக்கலாம், ரைட் தானே? அந்த டைம் வந்ததுக்கு அப்புறம் அந்த வேலையை செஞ்சுக்கலாம். இப்ப நம்மளாம் எப்படி, நம்ம நீதி வஸ்திரத்தை என்னைக்கு எடுத்து மாட்டுவோம்? வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணி வரும், நீதி வஸ்திரத்தை எடுத்து மாட்டிக்கும். அதுக்கப்புறம் கழட்டி ஆங்கர்ல போட்டுட்டு எந்த ட்ரெஸ்ஸை மாட்டிக்கும், உலகம் நமக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்கும், ரைட் தானே? அந்த ட்ரெஸ் தூக்கி மாட்டிக்கிற மாதிரி இப்ப சபை வந்து நைட் ட்ரெஸ்ல போயிருச்சு. இன்னும் தெளிவா சொல்லணும், ஏறக்குறைய நிர்வாணமான ஒரு நிலைமையில சபை என்ன பண்ணிட்டு இருக்கலாமா? சோ என் வஸ்திரத்தை நான் கலெக்டரி போட்டு இப்ப நான் எதுக்கு போயிட்டேன், நான் பெட்ல என்ன பண்ணிட்டேன், தூங்கறதுக்கு போயிட்டேன். இப்ப வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த சூழ்நிலை எப்ப சொல்லுவோம்? இந்த ஒருத்தர் வந்து நம்ம டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது நம்மளை ஒருத்தர் எழுப்புறாரு அப்படின்னா நம்ம எப்படி ரீப்ளை பண்ணுவோம்? இப்பதான் தூங்குனேன், இப்ப போய் என்ன பண்றீங்க, வந்து எழுப்புறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு டயர்ட்ல என்ன பண்ணுவோம், பேச ஆரம்பிப்போம். இப்ப சபை முழுசும் தூங்கி இருந்துச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆனா சபை என்ன பண்ணல, முழுசும் தூங்கல. சபை வந்து நித்திரை மயக்கமா இருந்தாலும் இருதயம் எப்படி இருந்துச்சுங்களாமா, விழித்துதான் இருந்துச்சு. அப்படிங்கிற பட்சத்திலேயே கூட சபை எந்திரிச்சு போய் என்ன பண்ணல. சோ சபை என்ன சொல்லுதுன்னா, நான் என் வஸ்திரத்தை என்ன பண்ணிட்டேன், கலட்டி போட்டேன், அதை நான் எப்படி திரும்பவும் எடுத்து உடுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சபை சொல்லுது. சோ டே டயத்துல போட்டிருந்த அந்த வஸ்திரத்தை நைட் டயத்துல சபை என்ன பண்ணிருச்சு. சோ நியாயப்படி அந்த ட்ரெஸ் நம்ம எப்போ போட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா நைட் டைம் தான். ஏன்னா நைட் டைம் தான் என்னது, ஒரு இக்கட்டு காலம், ஒரு சோதனைகள் அதிகமா இருக்கக்கூடிய காலம், சபை விழுந்து போகிறதுக்கு ஏதுவான காலம் நைட் டைம். இந்த டயத்துல அந்த ட்ரெஸ் என்ன பண்ணிடக்கூடாது, சர்வாயுத வர்க்கம் அப்படிங்கிற அந்த ட்ரெஸ்ஸை சபை என்ன பண்ணிடக்கூடாது, கழட்டிடவே கூடாது. பட் ஏதோ ஒரு சூழ்நிலை சபை என்ன பண்ணி அந்த ட்ரெஸ்ஸை என்ன பண்ணிட்டாங்க, கழட்டிட்டாங்க. கழட்டிட்டு இப்ப உலகத்துக்குரிய காரியங்களை சபை என்ன பண்ணிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமா போயிருச்சு. சபை எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது
கிறிஸ்துவுக்கு ரீசன் சொல்ற அளவுக்கு சபை இப்ப எங்க போயிருச்சுங்களாமா? எங்க போயிருச்சு? அவருக்கே காரணம் சொல்றோம். என்னது? என்னோட சுச்சுவேஷன் இப்படித்தான் இருக்கு. நீங்க நேரம் கட்ட நேரத்துல என்ன வந்துட்டீங்க. இந்த டயத்துல என்னால டக்குன்னு இருந்து என்ன பண்ண முடியாது, ரெடி வந்து திறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சபை யாருக்கு ரீப்ளேஸ் சொன்னதுன்னா, என்னால திரும்பவும் கிறிஸ்துவிட்ட வர முடியாத தூரத்துக்கு நான் என்ன பண்ணிட்டேன், நான் போயிட்டேன். என்னுடைய ஃபேமிலி இருக்கு, என்னோட குழந்தைகளோட வாழ்க்கையை பார்க்கணும், என்னுடைய குடும்ப பொருளாதாரத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு நியாயமான காரணங்கள் சொல்றதா நினைச்சிட்டு யார்கிட்ட காரணம் சொல்லிட்டு இருக்கிறோங்களாமா? கிறிஸ்துக்கிட்டே காரணம் சொல்லிட்டு உலகத்துக்குள்ள சபை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டு இருக்கலாமா? போயிட்டே இருக்குது. எவ்வளவு தூரம் சபை போகுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மத்தேயு 15:8 படிச்சவங்கல்ல, உங்க வாயினால மட்டும் என்ன பண்றீங்க, என்ன பண்றீங்க, என்ன பத்தி பேசுறீங்க ஒழிய உங்கள் இருதயம் எப்படி இருக்குங்களாமா? சோ நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன், உங்க வேலையை தான் செய்ய போறேன், உங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, ஆனா கிறிஸ்து வரும்போது அவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய தகுதி சபைக்கு இருக்கான்னு கேட்டா, இந்த வசனங்களை இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய தீர்க்கதரிசிகளை பார்த்திருக்கோம். யாருக்கு அப்ளை பண்ணி பார்த்திருக்கோம்? இந்த மாதிரி யார் சொல்லுன்னு படிச்சிருக்கோம். நான் என் வஸ்திரங்களை கலட்டி போட்டேன், அதை திரும்ப எப்படி எடுத்து உடுத்துவேன்னு சொல்லிட்டு இந்த கான்செப்டை இதுக்கு முன்னாடி நம்ம யாருக்கு அப்ளை பண்ணி ஐடியா இருக்கு? திரள் கூட்டத்தை கம்பேர் பண்ணி படிச்சிருக்கோம். ரைட்டு தானே? திரள் கூட்டம் வந்து கதவை தட்டும்போது என்ன பண்ணாது, திறக்காது. சோ அவர் அதுக்கப்புறம் அந்த வெளிப்படத்துல படிச்சிருக்கோம், இவர்கள் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள் அப்படின்னு தான் படிச்சிருக்கோம். சோ இந்த மாதிரியான ஓட்டத்தை திரள் கூட்டம் தான் ஓடும் அப்படிங்கிற டோன்ல படிச்சிருக்கோம். ஆனா உன்னத பாட்டுல இந்த அதிகாரம் பேசக்கூடிய டோன் என்னன்னா, நம்ம உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் படிக்கும் போதே படிச்சிட்டோம். உன்னத பாட்டு யாருக்கும் நடுவுல கான்வர்சேஷன், கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் நடுவுல மட்டுமே நடக்கிற ஒரு உரையாடல். இங்க 3வது நம்பருக்கு என்ன கிடையாது, இடம் இல்லை. சோ சபை இந்த வேலைகளை செய்யுமா அப்படின்னு கேட்டா ஒரு புரிதல் இருக்கு, நம்ம பின்னாடி பார்க்கலாம். சோ கிறிஸ்துவ விட்டு இருதயத்துல ரொம்ப தூரமா இப்ப என்ன பண்ணிருச்சு, சபை போயிருச்சு. எவ்வளவு தூரமா போயிருச்சுன்னா சபை என்ன சொல்றதுன்னா, என் பாதங்களை நான் என்ன பண்ணிட்டேன், கழுவிட்டேன், அதை திரும்பவும் எப்படி என்னாக்குவேன், அழுக்காக்குவேன்னு கேக்குது. பாதங்களை கழுவுறதுன்னா ஆக்சுவலா பாதங்களை எதை அடையாளப்படுத்தும், பாதங்களை எதை அடையாளப்படுத்தும், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய பாதங்கள் தான் யாருடைய பாதங்கள், சபையுடைய பாதங்கள். இப்ப சபை என்ன சொல்றது, அந்த பாதத்தை என்ன பண்ணிட்டேன், என்ன பண்ணிட்டேன், கழுவிட்டு இப்ப நித்திரைக்குள்ள நான் போயிட்டேன், திரும்பவும் அதை எப்படி அழுக்காக்குவேன்னா, இப்ப கிறிஸ்துவுடைய வேலையை செய்யறத சபை எப்படி பாக்குது, எப்படி பாக்குது, ஒரு எப்படி சொல்லலாம், மறுபடியும் போய் அந்த வேலையை நம்ம என்ன செய்யறதா. இப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், நம்ம சபை ஓட்டத்துக்கு ஓடிட்டு இருக்கிறோம்னா ஒரு சில பாடுகள் வந்து அந்த பாடுகள் நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருச்சுன்னா மறுபடியும் சர்ச்சுக்கு போறதுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். என்ன பாடு வந்தாலும் பரவாயில்ல, நான் சர்ச்சுக்கு போயே திரும்பி அப்படிங்கிற ஒரு புரிதல். ஒரு சின்ன பாடு வந்தா கூட கண்டிப்பா இந்த விஷயத்தை நம்ம பண்ணிதான் ஆகணுமா, வேற ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இல்ல வீட்டுல இருந்தே கூட நம்ம ஒரு சில விஷயங்களை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சபையுமே கூட சத்தியத்தையும் கூட ஒதுக்கி வைக்கக்கூடிய மனநிலை யாருக்குள்ள இருக்குன்னா சபை மக்களுக்கு மத்தியில இருக்குது. இது யாருக்கு மத்தியில இருக்குதுங்களா, சபை மக்களுக்கு மத்தியிலேயே இருக்குது அப்படின்னா, இப்ப சபை என்ன சொல்றது அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப என்னுடைய வேலையை செய்யறதுக்கு நான் என்னவா இல்லை, எந்த வேலையை செய்யறதுக்கு, அவரோட வேலையை செய்யறதுக்கு இப்ப நான் என்னவா இல்லை, நான் ரெடியா இல்ல. அது வந்து சபைக்கு டயர்டான வேலையா தெரியுது. எதை செய்யறது, அவர் ஏன்னா என் பாதங்களை மீண்டும் நான் எப்படி அழுக்காக்குவேன்னு கேக்குது. என்னால இறங்கி அந்த வேலையை செய்யறதுக்கே எனக்கு என்னவா இருக்குங்களா, ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்குதுன்னு இப்ப யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப இது சொல்லுவாங்க, நம்ம மத்தையில படிச்சிருக்கோம், நான் வந்து ரொம்ப உங்களோட வேலையை பார்த்தேன், எனக்கு ஒரு ரட்சி மத்த 7:22 படிச்சிருப்போம்ல, அந்நாட்களில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைச்சோம், எல்லாமே பண்ணணும், ஆனா உங்களுக்கு எங்க என்ன பண்ணல, கவனிக்கல அப்படின்ற மாதிரி. இப்ப சபை என்ன சொல்றதுன்னா, நாங்க நிறைய வேலை செஞ்சோம், அதற்கான பலன் யாருக்கு கிடைக்கல, சபைக்கு கிடைக்கல. இப்ப நாங்க டயர்ட் ஆகி இனிமேல் இது சரிப்பட்டு வராது, இந்த ஃபீல்ட்ல இருந்து என்ன பண்ணிட்டோம், எங்களை ஒதுக்கிட்டோம். மறுபடியும் என்ன பண்ணாதீங்க, எங்களை கூப்பிடாதீங்க, எங்களால இந்த வேலை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு யார்கிட்ட ரீசன் சொல்லிட்டு இருக்காங்களாமோ, யார்கிட்ட ரீசன் சொல்றாங்க, கிறிஸ்துவ கிட்ட. எப்படி ரீசன் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அதிகாரம் 22ஆம் வசனம். எரேமியா 4:22. என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். நான் அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். சோ யாரை பார்த்து பேசிட்டு இருக்கிற இந்த வசனம், யாரை பார்த்து பேசுறாரு, ஆரம்பிக்கும் போது எப்படித்தான் ஆரம்பிக்கிறார், அட்ரஸ் பண்ணிருப்பாரு, என் ஜனங்களோ அப்படின்னா யாரை பார்த்தா பேசிட்டு இருக்கிறாரு, சபைக்காக அழைக்கப்பட்ட திருச்செபின் பிள்ளைகளை பார்த்து இருக்காரு. சோ என் ஜனங்களோ என்ன அற்றவர்கள், மதியற்றவர்கள், என்னை அவர்களுக்கு என்ன தெரியலாம், அறியாது இருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை, பொல்லாப்பு செய்ய அவர்கள்
அறிவாளிகள் நன்மை செய்யவா உங்களுக்கு என்ன இல்லைங்களா? என்ன இல்ல? சோ சத்தியத்தை விட்டு வெளியே போறதுக்கு யார்கிட்ட ரீசன் சொல்லிட்டு இருக்கிறாங்க? கிறிஸ்துவுக்கிட்டே காரணம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா சத்தியத்தை மேற்கொண்டு செய்யக்கூடிய அளவுக்கு தைரியமோ ஒரு வாஞ்சையோ ஒரு ஒரு பிடிமானவங்க யாருக்கு இல்லைங்களா? யாருக்கு இல்ல? சபைக்கு இல்ல. ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா கூட இதுல இருந்து என்ன பண்ணிடுவாங்க? வெளியே போகக்கூடிய நிலைமையில தான் இங்க யார் இருக்கிறதுனா சபை இருக்குது. சோ எந்த அளவுக்கு அவங்க சத்தியத்துல இல்ல பாவம்ன்றதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 17 18. லூக்கா 14 17 18. விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். சோ இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின ஒரு உவமை, நமக்கு நல்லாவே தெரியும். சோ கடைசி நாட்கள்ல கிறிஸ்து வந்து விருந்து வேலை, அதாவது கல்யாண நாள்ல வந்து கதவை தட்டும் போது அங்க இருந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்றாங்களாமா? எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லோரும் போக்கு சொல்ல தொடங்கினார்களாம். போக்கு சொல்லணும், காரணம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு? வர்றதுக்கா? வரமாட்டேன் அப்படிங்கிறதுக்கு. யார்கிட்ட வரமாட்டேன்? விருந்து. ராஜா ஒரு விருந்து வைக்கிறாரு, அந்த விருந்துக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு ஃபுட்டு தான் நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்தவங்க இப்ப என்ன ரீசன் சொல்றாங்களாமோ? சோ அவங்க சொன்ன ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவன் ஒரு வயலை கொண்டேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். வயல்னா உலக பிரகாரமான காரியம், அந்த உண்மையெல்லாம் படிச்சிருக்கும். சோ ஒருத்தர் என்ன சொல்றான்னா, உலகத்துல நிறைய என்ன பண்ணிட்டேன், ஒரு பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்ல முடியல, நிறைய விஷயங்களை ஆரம்பிச்சு வச்சுட்டேன், அதெல்லாம் அம்போன்னு விட்டுட்டு என்னால என்ன பண்ண முடியாது. என்ன நம்பி ஒரு 100 பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு பெரிய கம்பெனிக்கு ஒரு ஓனர், இவங்க எல்லாரும் என்ன நம்பி தான் இருக்காங்க, இவங்க அம்போன்னு விட்டுட்டு என்ன பண்ண முடியாது, நான் வர முடியாதுன்னு ஒரு ரீசன். இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி கேட்டான். அதுல 19வது வசனம் வாசிக்கும் போது, வேறொருவன் 5 ஏர்மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி. சோ ஒருத்தர் வந்து உலக பிரகாரமான ஆசைகளையும் ஒருத்தர் தன்னுடைய சுய தேவைகளை என்ன பண்ணிட்டாங்களாமா. சோ எல்லாருக்கும் இங்க அவர்களுடைய காரியங்கள் பெஸ்டா இருக்கிறதே ஒழிய யாருடைய காரியங்கள் பெஸ்டா தெரியலையாமா? கிறிஸ்துவுடைய. சோ இங்க சபை என்ன ரீசன் சொல்லுச்சோ, என்ன ரீசன் சொல்லுச்சு? என் வஸ்திரத்தை கலட்டி போட்டேன், இப்பெல்லாம் கிளம்பி என்னால என்ன பண்ண முடியாது, வர முடியாதுன்னு சொன்ன மாதிரி இங்க கடைசி காலத்துல திருச்சபையில என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இங்க பெரிய அட்மினிஸ்ட்ரேஷனே இருக்கு, என்ன நம்பி இத்தனை பேர் இருக்காங்க, இவங்களெல்லாம் விட்டுட்டு இவங்களுக்கு நான் துரோகம் பண்ண முடியாது, கிறிஸ்துவ நம்மளை நியாயஸ்தானம் காட்டிக்கிறது எப்படி? இவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, நான் துரோகம் பண்ண முடியாது. இவங்களை யார் நம்பி தான் இருக்கிறது? என் குடும்பம் யார் நம்பி தான் இருக்குது? என்ன நம்பி தான் என் மனைவி, என்னுடைய கணவன், எங்க அப்பா, எங்க அம்மா, என் குழந்தைகளை யார் நம்பி தான் இருக்கிறாங்க? என்ன நம்பி தான் இருக்காங்க. அவங்களுக்கு துரோகம் பண்ணி என்ன முடியாது, வர முடியாது. அப்படின்னா கிறிஸ்துவுக்கு துரோகம் பண்ண, அதான் சொல்லியிருக்காரு, நன்மை செய்யவோ அவர்களுக்கு என்ன இல்லைங்க, அறிவு இல்ல, ஆனா பொல்லாப்பு செய்ய நியாயம் பண்றத நினைச்சிட்டு யாருக்கு இங்க துரோகம் பண்ணிட்டு இருக்கிறோம்? சோ சபை இங்க மறந்த விஷயம் என்னன்னா, கிறிஸ்து எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படிங்கிற விசுவாசம் யாருக்கு இல்லாம போச்சு? யாருக்கு இல்லாம போச்சு? சோ சபைக்கு இல்லாமே போச்சு. சோ கிறிஸ்து மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை, கிறிஸ்து மேல இருக்கக்கூடிய விசுவாசம் இங்க யாருக்கு சொத்தமா குறைஞ்சிருச்சுங்களா? சபைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இப்ப சபை யார நம்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா, தன்னுடைய சுயத்தை என்ன பண்ணிருச்சுங்களா, நம்ப ஆரம்பிச்சிருச்சு. நான் தான் என் குடும்பத்தை பார்த்துக்கணும், நான் தான் என் தொழிலை பார்த்துக்கணும், என்னுடைய மாமிசத்தை யார் தான் பார்த்துக்கணும், நான் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு சபை முழுக்க முழுக்க தன்னுடைய சுய பட்சாபதம் சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு விஷயத்துக்குள்ள யாரு போயிட்டதுன்னா சபை போயிருச்சு. எந்த அளவுக்கு போயிருச்சு அப்படின்னு பார்க்கும்போது, தங்களுடைய சுயநலத்தை குறித்து யார்கிட்ட ரீசன் சொல்லிட்டு இருக்கோங்களாமா? கிறிஸ்துவக்கிட்டே ரீசன் சொல்லிட்டு இருக்கோம். சரிதானே? சோ அந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கிறிஸ்து கிளியரா சொல்லிட்டார், இதுக்கு என்ன இல்லைங்களா, நம்ம சொல்லக்கூடிய நம்ம நியாயம்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய காரணங்கள் அது உண்மையாவே நியாயமானு கேட்டா அது கண்டிப்பா என்ன கிடையாது. சோ அவர் எப்படி சொல்றாருன்னா, யோவான் 15வது அதிகாரம் 22ஆம் வசனம், நான் வந்து அவர்களிடத்தில் போகாதிருந்தேனால் அவர்களுக்குள் என்ன இருக்காதுங்களாமா, பாவம் இராது அப்படின்னு சொல்லிட்டு, இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு என்ன இல்லைங்களாமா, இடமில்லைங்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து அவங்களுக்கு சத்தியம் எது, பிதாவுடைய தன்மை என்ன, குமாருடைய தன்மை என்ன, அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன, முதலாம் உலகம், 2ஆம் உலகம் சொல்லிட்டு ஏறக்குறைய எல்லா பேசிக் ஸ்டடிஸையும் நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்காம இருந்திருந்தா என்ன இல்லைங்களா, பிரச்சனை இல்லை. ஆனா எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கேன், கத்துக் கொடுத்திருக்கேன். உண்மையான பிதாவாகிய தேவன் யார், அவருடைய தன்மை, அவருடைய அன்பு, அவருடைய வல்லமை, நீதி, ஞானம் என்ன, எல்லாத்தையும் யார் கத்துக் கொடுத்திருக்கிறது? அவர் கத்துக் கொடுத்திருக்காரு. அவர் நமக்காக செலுத்தின ஈடுபடி, அவர் நம்ம மேல வச்ச
அன்பு எல்லாத்தையும் கத்து கொடுத்தும் கூட, நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சும் கூட நம்ம ரீசன் சொன்னோம் அப்படின்னா அவர் என்ன சொல்லிட்டாங்களாமா? போக்கு சொல்ல நம்ம அவர்கிட்ட ரீசன் சொல்லவே முடியாது. அது நம்ம வேணா நினைச்சிட்டு இருக்கலாம் அது நியாயமான காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா கிறிஸ்துவோடைய பார்வை வந்து பார்த்தா நியாயமா இருக்கும்னு ஒரு கேள்வி கேட்டா கண்டிப்பா இருக்கவே இருக்காது. சோ எந்த அளவுக்கு சபை இப்போ ஒரு கண்டிஷன் போயிருச்சு அப்படிங்கும் போது இப்ப இந்த ஒரு ரீசன் சொல்லிருச்சு. என்னன்னா ஏறக்குறைய சபை சொன்ன விஷயம் என்னன்னா, நான் கதவை திறக்க மாட்டேன். சபை சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, நீங்க எவ்வளவு நேரம் தட்டினாலும் என்ன ரீசன் சொன்னாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், கதவை திறக்கிற கண்டிஷன்ல நான் இல்லைன்னு சொல்லிட்டு சபை என்ன பண்ணிருச்சு, சொல்லிருச்சு. கிறிஸ்து கிளம்பி போயிட்டாருன்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அப்பவுமே கூட கிறிஸ்து தன்னுடைய பிரயாசத்தை பண்ணிட்டு இருக்கிறார். சோ என்ன பண்ற அப்படி பார்க்கும்போது உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். உன்னத பாட்டு 5:4. என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. சோ இவ்வளவு பண்ணியுமே கூட சபைக்கு என்ன பண்ணல, கதவை திறக்கணும் அப்படிங்கிற மைண்ட் இல்ல. தான் இருக்கிற சூழ்நிலைய சபை கிறிஸ்து கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கு, நியாயப்படுத்திட்டே தான் இருக்கு. சோ கிறிஸ்து இன்னும் தன்னுடைய பிரயாசத்தை அதிகப்படுத்துறார். என்ன பண்றார் அப்படின்னு பார்க்கும்போது, என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியா என்ன பண்றாங்களாம், நீட்டுறார்களாம். அதான் எப்படி சொல்றாங்க, அதாவது இந்த சாவி ஹோல்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, சாவி ஹோல்ஸ் மாதிரி இல்ல சின்ன கேப் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேப் வழியா நம்ம அந்த காலத்து டோர்லாம் பார்த்துருப்போம். எப்படி இருக்கும்னா ஒரு கேப் இருக்கும் உள்ள வந்து, இப்பதானே இந்த பூட்டு எல்லாமே, அந்த காலத்துல பூட்டு இருக்காது, ஒரு லாங்கான ஒரு கொக்கி மாதிரி இருக்கும். அந்த கொக்கியை தூக்கி போட்டா இங்க வந்து லாக் ஆயிடும். ஒருவேளை உள்ளுக்குள்ள ஏதாவது நெகட்டிவான இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா அந்த கதவை அந்த திறக்கிறதுக்கு வெளியே ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அதுக்குள்ள கை விட்டு இப்படி தூக்கி என்ன பண்ணிக்கலாம், வெளியே போட்டு கதவை ஓபன் பண்ணிக்கலாம். ஆனா கிறிஸ்து என்ன பண்றாங்கன்னா அந்த கதவு துவாரத்தின் வழி என்ன பண்றாங்களாம், தன் கையை நீட்டி நான் இன்னும் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், உனக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத இப்ப யார் சொல்ல வர்றதுன்னா கிறிஸ்து என்ன பண்றாரு. சோ கையினாலே நமக்கு தெரியும், கை எதை அடையாளப்படுத்தும், கிரியை. சபையோட கையினா சபை கிறிஸ்துவுக்காக செய்யக்கூடிய காரியங்கள், கிறிஸ்துவுடைய கையினா கிறிஸ்து சபைக்காக செய்யக்கூடிய காரியங்கள். இப்ப கை அப்படின்னாலே சபையில இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு, ரைட் தானே? கிறிஸ்துவுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய கை ஒரு உறுப்பு அப்படின்னா இதை எதை அடையாளப்படுத்தும். இப்ப நம்ம எல்லாருமே யார் தான், கிறிஸ்து அப்படிங்கிற சரீரத்துல இணைக்கப்பட்ட ஒவ்வொரு அவயம். இப்ப கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, தான் வந்துட்டேன், நான் இன்னும் உங்களுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கான அழைப்பு இன்னும் முடியலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவருடைய கையின் கிரியையா இருக்கக்கூடிய ஒரு சில சகோதரர்கள் அவருடைய வார்த்தைகளின் மூலமா சபையை தேற்றக்கூடிய நிலைமை எது என்னலாமா அடையாளப்படுத்தும். இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, வாழக்கூடிய சபை, உயிருடன் இருக்கக்கூடிய, நிறைவேறுதலுக்குள்ள தங்களை முழுவதும் அர்ப்பணிச்ச சபை, நிறைவேற காத்திருக்கக்கூடிய சபைக்கு வழங்கக்கூடிய சத்தியத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சோ சின்ன கேப் கிடைச்சாலும் விழுந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஜனங்களை தூக்கி நிறுத்தக்கூடிய காரியங்களை இங்க யார் பண்ணிட்டு இருக்கா, சபை மக்களை என்ன பண்ணிட்டு இருக்கலாம், கிறிஸ்துடைய சரீரமா இருந்து பண்ணக்கூடிய ஒரு நிலைமையை என்ன பண்ணிருக்கலாமா. சோ கிறிஸ்துடைய கிரியை வந்து இங்க சபைக்காக என்ன பண்ணிட்டு இருக்கலாமா, ஊழியம் பண்ணிட்டு இருக்கு. அவர் என்ன பண்ண, கதவு துவாரத்தின் வழியா, கதவு துவாரம் தெரியும்ல, இப்ப நமக்கும் அவருக்கு நடுவில் இருக்கிறது என்னது, நம்ம இருதயம் தான் அடைக்கப்பட்டிருக்கு, ரைட் தானே? கிறிஸ்து உள்ள வராதபடி நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டிருக்கு, அடைக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கு. ஏன்னா நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமும். சோ ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கு. அந்த ஹோல்ஸ் வழியா தம்முடைய கிரியை இங்க யார் காட்ட ஆரம்பிக்கிறதுங்களாமா. சோ நான் உனக்கா என்ன பண்ணிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன்னுடைய தாட்டு தப்பு, நீ தயவு செஞ்சு அதுல இருந்து வெளியே வந்துரு, நான் உனக்காக என்ன பண்ணிருக்கேன், வந்திருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப யார் இங்க ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கா, கிறிஸ்து தம்முடைய ஈடுபலியை குறிச்சும் கிறிஸ்துவுக்காக. அதான் எப்படி சொல்றது, நம்ம கண்டினியூஸா தப்பு பண்ணிட்டே இருக்கும். அவர் சொன்னார், ஒருவன் வலது கணைத்தை அறைந்தான். சோ நம்ம தீமைக்கு தீமையை செய்யாமல் நன்மையை செய்யக்கூடிய நிலைமை. சபை வேணான்னு சொல்லியுமே கூட நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறத கிறிஸ்து என்ன பண்றாங்களாமா, திரும்ப திரும்ப சபைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா, ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறாரு. இதை ரிப்பீட்டடா பண்ணும்போது சபைக்குள்ள என்ன வருதுங்களாமா, ஒரு கில்ட் ஃபீல் வருது. நமக்காக ஒரு மனுஷன் என்ன பண்றாரு, பயங்கர கஷ்டப்படுறார், நமக்காக இவ்வளவு பிரயாசப்படுறார், தன்னுடைய சொந்த எந்த பாவமே இல்லாம தன்னுடைய சொந்த ரத்தத்தை என்ன பண்ணார், நமக்காக பலியா செலுத்தி அந்த ரத்தத்தினால நம்ம என்ன பண்ணிருக்கோம், மீட்கப்பட்டிருக்கோங்கிறத சபை ஒரு கண்டிஷனுக்கு மேல என்ன பண்ணுன்னா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை எப்படி சொல்லியிருக்காருன்னா, என் நேசர் தமது கையை, அந்த அம்மா வந்து அது சொல்லலாம், சபை வந்து இன்னும் கிறிஸ்துவ விட்டு வெளியே போல அப்படிங்கிறத இன்விசிபிளா விட்னஸ் பண்ணுது. முதல்ல என்ன சொல்லிருச்சுன்னா, நான் கதவை என்ன பண்ண மாட்டேன், திறக்க மாட்டேன். ஏன், என் வஸ்திரத்தை கலட்டி போட்டேன், என் பாதத்தை என்ன பண்ணிட்டேன், கழுவி நான் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன். இப்ப வந்து என்ன பண்ண முடியாது, திறக்க முடியாதுன்னு சொன்னாலுமே கூட கிறிஸ்துவ சபை எப்படி பாக்குதுங்களாம், என் நேசர். சோ கிறிஸ்துவ மேல இன்னமும் கூட சபைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒரு அஃபெக்ஷன் இருக்கு. சோ அந்த சாஃப்ட் கார்னர்னு சொல்லுவோம்ல, அது யார் மேல இருக்குன்னா கிறிஸ்து மேல இருக்கு. அந்த ஒரு சாஃப்ட் கார் நிமித்தம் இப்ப கிறிஸ்து சபைக்கு என்ன பண்றாரு, பிரயாசப்படுறாரு. அத சபை என்ன பண்ணுங்களாமா,
ஒரு ஸ்டேஜுக்கு மேல சபை தூங்கிட்டே இருந்தாலுமே கூட கிறிஸ்து செய்யக்கூடிய அந்த நற்குணங்கள் இப்ப யாருக்கு வந்து பிரகாசமா அமையுது? யாருக்கு பிரகாசமா அமையுது? ஒரு சின்ன ஹோல்ஸ் மூலமா கிறிஸ்துவுடைய முக வெளிச்சம் இங்க யாருக்கு வருதுங்களாமா? சோ கணவன் மனைவியை குறிச்சுக்கிற அப்போஸ்தலன் பவுல் பேசியிருப்பார் என்னன்னா, மனைவிகளே உங்கள் கணவருக்கு எல்லா விதத்திலும் என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்க. ஏன் கீழ்ப்படியணும்னா, உங்களுடைய நல்ல நடக்கைகளை பார்த்து ஒரு நாளில ஒரு நாள் அந்த கணவன் எதுக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு, சத்தியத்துக்குள்ள அவர் ஆதாயப்படுத்திக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன மாதிரி இப்ப சபை வந்து தூங்கிட்டு இருக்கு. சபை எழுப்புறதுக்காக கிறிஸ்து கண்டினியூஸா ஒரு நல்ல ஒரு கிரியைய இல்ல ஒரு நல்ல குணாதிசயத்தை அவருடைய தியாகங்களை இப்ப யாரு காட்டிட்டே இருக்காங்களோ, சபைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு, கண்டினியூஸா காட்டிட்டே இருக்கிறாரு. சோ இந்த ஃபீலிங் யாருக்கு வருதுன்னா சபைக்கு வருது. யாருக்காக தான் பிரயாசப்பட்டு இருக்கிறாரு? நமக்காக. இவ்வளவு தூரம் யாருக்காக தான் வந்திருக்கிறார்? நமக்காக தான். உலகத்துல நிறைவேறக்கூடிய தீர்க்க தரிசனங்கள், உலகத்தில் நிறைவேறக்கூடிய வாக்குத்தத்தங்கள், இது எல்லாமே யாருக்காக மட்டும்தான்? நமக்கு எச்சரிப்புக்காகத்தான். இனிமேல் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, தூங்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோ அது எந்த அளவுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுது சபை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 21வது அதிகாரம் 12ஆம் வசனம். ஏசாயா 21:12. அதற்கு ஜாமக்காரன், விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்கிறான். சோ இப்ப என்ன சொல்லிட்டாங்களாமா, இப்ப கிறிஸ்து தட்டி தட்டி பாக்குறாரு, கதவு துவாரத்துல கையெல்லாம் என்ன பண்றாரு, நீட்டுறாரு. ஆனா சபை எந்திரிச்சு கதவை திறந்துச்சுன்னு கேட்டா, பட் சபை ரியலைஸ் பண்ணிருச்சு கதவை திறக்கணும், அவர் கூட போகணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் வந்துருச்சு. ஒழிய போயிருச்சான்னு ஒரு கேள்வி கேட்டா இல்ல. அதனாலதான் ஏசாயா என்ன சொல்றாருன்னா, அதற்கு ஜாமக்காரன் யாரு, கடைசி காலத்துல இருக்கக்கூடிய திருச்சபை பிள்ளை. சோ ஜாமக்காரன், விடியற் காலம் என்ன ஆயிடுச்சுங்களாமா, வந்துருச்சு. சோ விடியற் காலம் வருகிறது, ராக்காலம் வருகிறது. ரெண்டு டைமும் ஒரே டைம் வந்துட்டு இருக்குங்களா? சபைக்கு விடியற் காலம், சபையை விட்டு வெளியே போறவங்களுக்கு அது இக்கட்டு காலம். நம்ம செப்படையில படிச்சிருக்கோம், அது மப்பும் மந்தாரமான நாள், அப்புறம் இக்கட்டுமான ஒரு நாள். அதே மாதிரி அரணிப்பான நகரங்களுக்கு மத்தியிலே கொத்தாமுதுமான, நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கோம். சோ அந்த அளவு கர்த்தருடைய நாள் மிகவும் பயங்கரமா இருக்கிறது. சோ அந்த ஒரு டைம், சோ டே டைமும் வருது, சேம் டைம் என்ன வருதுங்களாமா, நைட் டைமும் வருது. இப்ப நம்ம எந்த டைம்ல எல்லாம் வாழ்றதுன்றது யார் முடிவு பண்ணி ஆகணும்? நம்ம டே டைம்ல வாழணுமா இல்ல நைட் டைம்ல மாட்டிக்கணுமாங்கிறது யார் தான் முடிவு பண்ணலாம்? சோ என்ன சொல்றாரு ஜாமக்காரன், விடியற் காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதா இருந்தால் என்ன பண்ணுங்க, மனதானால் திரும்ப வந்து கேளுங்கள். எப்படி வந்து, சோ நீங்க ஒரு எப்படி சொல்லிட்டோம், கிறிஸ்துவ விட்டு மனதால ரொம்ப தூரமா போயிட்டீங்க, மறுபடியும் இந்த ரட்சிப்புல வரணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்க திரும்பி யார்கிட்ட வந்துருங்க, கிறிஸ்துவ கிட்ட வந்து கேளுங்க. அதுக்கான வழி யார் சொல்லுவா? ஏன் அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிப்பார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கிறேன், அவரை இல்லாம நமக்கு என்ன பண்ண முடியாது. சோ இவர் தட்டி எல்லா எஃபோர்ட்டும் சபைக்காக பண்ணிட்டாரு. சபை என்ன பண்ணது, கேட்கல. இப்ப சபை என்ன ஆயிடுச்சுங்களாமா, இப்பதான் திறக்கலாமா வேண்டாமா அப்படி ஒரு மைண்டுக்குள்ள சபை வந்திருக்கு. கதவை திறக்கலாம் நினைச்சிட்டு எந்திரிச்சு வரும்போது எங்க என்ன சம்பவம் நடக்குதுன்னா அப்படியே வாசிக்கலாம். உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 5ஆம் வசனம். என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன், பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கையில் இருந்து வெள்ளை போலமும் என் விரல்களில் இருந்து வாசனையுள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. சோ என்ன சொல்லிருக்காங்களாமா, என் நேசருக்கு என்ன பண்ணிட்டேன். சோ இந்த அம்மா ஒரு வழியா முடிவு பண்ணி நம்ம யார் கூட போயிடுவோம், அவர் தான் நம்ம நேசர், நம்ம அவருக்கு தான் புறாவாவும் சகோதரியா மனவாட்டியா நினைப்போம், அழைக்கப்பட்டிருப்போம். சோ கதவை என்ன பண்ணிடுவோம், ஏன் நமக்காக அவர் என்ன பண்ணிருக்காரு, பயங்கரமான எஃபோர்ட் எடுத்திருக்காரு, பயங்கரமா பிரயாசப்பட்டிருக்காரு. அதாவது நைட்ல பெய்கிற பணிகளையும் இரவில் தூரலை நனைஞ்சு நமக்காக கஷ்டப்பட்டிருக்காங்க. சபையை ரியலைஸ் பண்ணி இப்ப டைம் எடுத்துட்டு போய் சபை என்ன பண்ணுதுங்களாமோ, கதவை என்ன பண்ணுது, திறக்குது. என்ன பண்ணுதுன்னா, என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். இப்பதான் சபை என்ன பண்ணுது, கதவை திறக்கலாம் சொல்லிட்டு எழுந்திருக்குது. பூட்டின கைப்பிடிகளின் மேல், கதவை என்ன பண்ணிருக்கீங்களா, பூட்டிதான் கதவை என்ன பண்ணல, திறக்கல. பட் அந்த கைப்பிடி மேல், அந்த இன்னர் லாக் இருக்குல்ல, லாக்கிங் சிஸ்டம், அவர் கை வச்ச இடத்துல, யார் கை வச்ச இடத்துல, கிறிஸ்து கை வச்ச இடத்துல இருந்து என்ன வடிதுங்களாமா, பூட்டிய கைப்பிடிகளின் மேல் என் கைகளில் இருந்து வெள்ளை போலமும் என் விரல்களில் இருந்து வாசனையுள்ள வெள்ளை போலம் என்ன பண்ணுங்களாம். சோ நேசர் நமக்கு தெரியும் யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்ல உயிர் தெழுந்த சபை. இந்த டைம்ல என்ன ரைட் தானே. சோ இவர்கள் வந்து கிறிஸ்து என்ன பண்றாங்கன்னா, இப்ப அந்த கைப்பிடியை வச்சு திறக்க ட்ரை பண்ண, ஏன்னா இருக்கிறது என்னது, ஒரு சின்ன ஹோல்ஸ் தான். சோ அந்த கதவை முழுசா திறக்கிற அந்த கெப்பாசிட்டி யாருக்கு மட்டும்தான் இருக்கு, கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் இருக்கா.
சபைய கதவை வந்து உள்பக்கமா லாக் போட்டோம் அப்படின்னா அந்த கதவை யாரெல்லாம் திறக்க முடியும்? வெளியே இருந்து திறக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ட்ரை வேணா பண்ணலாம். ஆனா கதவை திறக்கணும்னா யாரெல்லாம் மட்டும்தான் முடியும். ஸோ இவர் ட்ரை பண்ணப்ப அந்த அந்த கதவோட கைப்பிடியில என்ன வாசனை இருந்துச்சுங்களா? வெள்ளை போல வாசனை. நம்ம படிச்சிருக்கோம், வெள்ளை போலம்னாலே ரொம்ப கசப்பான பாடுகளுக்குள்ள கிறிஸ்து சிந்தின அந்த தியாக உணர்வு, அந்த ரத்தத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கிறிஸ்து எனக்காகப்பட்ட பாடுகள் எதுல இருக்குன்னு அந்த கைப்பிடியில இருக்குங்களாமா. இப்ப மறுபடியும் சபை எந்திரிச்சு கிரியை செய்ய ஆரம்பிக்குது. எந்திரிக்கவே மாட்டேன், என் பாதம் என்ன ஆயிரும், அழுக்காயிரும் சொன்ன சபை இப்ப எந்திரிச்சு மறுபடியும் என்ன செய்ய ஆரம்பிக்குது? வேலை செய்யணுங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப சபைக்கு என்ன புரியுது அப்படிங்கும் போது எனக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு? பயங்கரமான, அவருக்குள் பாவம் இல்லை, ரைட்டு தானே? அவருக்குள்ள பாவம் இல்லாதிருந்தும் அவர் வையப்பட்டார், பாடுபட்டார், ரைட்டு தானே? நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் அப்படிங்கிற விஷயத்தை யார் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்குதுங்களாமா? சோ சபை ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இப்ப அந்த கைப்பிடியில இப்ப யார் போய் கைய வைக்கிறது? கிறிஸ்து கை வச்ச அதே கைப்பிடியில இப்ப அவர் போயிட்டார். இப்ப அங்க யாரும் இல்ல, கிறிஸ்து இல்ல, அவர் போயிட்டாருங்கிறது யாருக்கு தெரியாது? சபைக்கு தெரியாது. இப்பதான் சபை திறக்க போகுது. திறந்தாதான் மணவாளன் வெளியே நிக்கிறாரா இல்லையாங்கிறது தெரியும். சோ சபை திறக்கறதுக்காக அந்த கைப்பிடியில சபையில கை வைக்குது. வச்ச உடனே அந்த ஸ்மெல்லும் வருது. இப்ப சபையோட கையில இருந்து அந்த வெள்ளை போல வாசனை என்ன பண்ணுதுங்களா வடியுது. அப்படின்னா அப்ப புரிஞ்சுக்கலாம். இப்ப நான் ஃபிளேவர் சென்ட் அடிச்சிருக்கோம்னா நான் ஒரு இடத்துல டச் பண்ண அந்த ஸ்மெல் வர்றது ஒரு புரிதல், ரைட் தானே? பட் அந்த கைப்பிடியில அந்த சென்ட் கொட்டி இருக்குங்குது, அது ஸ்மெல் வடியுதுங்களாமா. அப்படின்னா கிறிஸ்து பரிபூர்ணமா தன்னுடைய பாடல் என்ன பண்ணிட்டார்? கிறிஸ்து முதலாம் வருகையிலையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. இரண்டாம் வருகையிலையும் வந்து இவ்வளவு தூரம் யாருக்காக நின்றுட்டு இருந்தார் வெளியே? சபை எந்திரிச்சு வந்து கதவை திறந்து சொல்லி கடைசி கட்ட முயற்சி வரைக்கும் யார் பண்ணிட்டு அதாவது என்ன ஓவர்ஃப்ளோ ஆகுற மாதிரி அவர் மேல கூடிய வாசனை. நம்ம முதலாம் வருகையில் படிச்ச கூட உமது மேல அந்த பரிமள தைலத்துடைய வாசனை என்ன பண்ணுது உங்க மேல வருதுன்னு சொல்லியிருக்கோம்ல அந்த அம்மா. சோ அந்த மாதிரி அந்த வாசனை சபையோட கையில ஒற்ற அளவுக்கு யார் தம்முடைய வேலை செஞ்சிருக்கிறதுலாமா? கிறிஸ்து. சோ முதலாம் வருகையிலையும் சபைக்காக பிரயாசப்பட்டது யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ இரண்டாவது வருகையிலையும் சபை தன்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு அதிகமா பிரயாசப்பட்ட ஒரு கேரக்டர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ இப்ப என்ன பண்ணுது அந்த அம்மா? என்ன பண்றாங்க? கதவை திறக்கிறாங்க. கதவை திறக்கிறாங்க, அவங்க நல்லாவே தெரியும். இருதயத்தை ஓபன் பண்றது. மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. சோ இப்ப இந்த அம்மா தன்னோட இருதயத்தை எடுத்து யார்கிட்ட கொடுக்க ரெடி ஆயிட்டாங்க? கிறிஸ்துவ கிட்ட கொடுக்க ரெடி ஆயிட்டு இப்ப என்ன பண்றாங்களாம்? சோ கதவை திறக்கிறாங்க அப்படின்னாலே உலக வாழ்க்கையில விட்டுட்டு மறுபடியும் எந்திரிச்சு இப்ப யாருடைய வாழ்க்கையில போக ஆரம்பிக்கிறாங்க? கிறிஸ்துவுக்குரிய அந்த ஜீவியத்தில் நடக்க இங்க யார் ஆரம்பிக்குதுன்னா சபை ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சு வெளியே போய் பார்த்தா அங்க யார் இல்லைங்களா? சோ இந்த நிலைமைக்கு நம்ம வந்தா மட்டும்தான் நமக்கு ஒரு ரட்சிப்பு அப்படிங்கிற விஷயமே வர ஆரம்பிக்கும். சோ எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தீர்க்கதரிசனம் வாசிக்கலாம். ஏசாயா 53வது அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எப்படி குணமாகிறோம்? அவருடைய தழும்புகளால் நம்ம. சோ சபை இங்க அந்த கையில வடிஞ்ச இந்த வெள்ளை போலம் அப்படிங்கிறது சபை இப்பதான் என்ன பண்ணுது? புரிஞ்சுக்குது. நான் அவருடைய மீறுதலாக தான் என்ன பண்ணேன், சாரி நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். எனக்காகத்தான் சபை ரியலைஸ் பண்ணுது. அந்த கையில் அந்த வெள்ளை போல வாசனை வடியும் போதே இந்த பாடல்கள் யாருக்காக தான் பட்டது? எனக்காக தான் பட்டார். இந்த வெள்ளை போலத்தோட கசப்பை அவர் யாருக்காக தான் அனுபவிச்சார்? எனக்கா. சோ நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை எழுதுக்கலாமா? நான் எந்திரிக்கணுங்கிறதுக்காக பணியில யார் நனைஞ்சிருக்கிறது? அந்த தூரலோட அந்த பணியோட இதுல யார் நனைஞ்சிருக்கா? அவர் நனைஞ்சிருக்கா. சோ நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் தான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமா? குணமாயிட்டு இருக்கோங்கிறத இப்ப சபை என்ன பண்ணிருச்சுங்களாமா? புரிஞ்சிருச்சு. இப்ப சபை வெளியே வந்து பாக்குது, அங்க யாரும் இல்ல, யாரும் இல்ல. சோ வாசிக்கலாம் உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 6ஆம் வசனம். என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. சோ சபை இங்க என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது என் நேசருக்கு நான் என்ன பண்ணேன்? ஒரு வழியா யோசிச்சு சிந்திச்சு முடிவு எடுத்துட்டு இப்ப என்ன பண்ணிருச்சு? சபை வந்து கதவை திறந்துட்டாங்க. ஆனா வெளியே யாரும் இல்லை, யாரும் இல்லை. இப்ப ஏசாயால படிச்சோம்ல, நமக்காக ஒருத்தர் கஷ்டப்பட்டார், நமக்காக ஒருத்தர் பாடுபட்டு அவருடைய தழும்புகளை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? குணமாயிருக்கும் அப்படிங்கறது இப்ப சபை என்ன பண்ணிருச்சு? புரிஞ்சுக்கிச்சு. இனிமேல் இந்த உலக வாழ்க்கை எனக்கு என்ன வேண்டாம்,
தேவையில்லை. அவர் கூட போய் வாழ்றதா வாழ்க்கைன்னு சபை முடிவு பண்ண உடனே போய் கதவை திறந்தா அங்க யாரும் இல்லைங்களாமா. சோ உலகத்துல மனுஷனுடைய மைண்ட் செட் இருக்குங்களா, அதை குறித்து ஒரு உளவியல் உண்மை ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஸ்டோரி நம்ம படிச்சிருப்போம். என்னன்னா, வைரத்தை தேடி போற ஒரு நபருடைய கதை. ஒரு நபர் வந்து ஒரு வீட்டுல இருக்கிறாரு, அவருக்கு ஒரு தகவல் கிடைக்குது, ஒரு ஆராய்ச்சியாளர் வச்சுக்கோமே, இந்த இடத்துல இத்தனை அடி தோண்டுனா உங்களுக்கு நிறைய வைரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது கண்டுபிடிச்சு அது உறுதியான தகவல் தான் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த நபர் என்ன பண்ண ஆரம்பிப்பார், அந்த இடத்த நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துக்குள்ள மண்ணு கடியில வயிறு இருக்குன்னு என்ன பண்ணுவோம், தோண்ட ஆரம்பிப்போம். இந்த மனுஷன் தோண்ட ஆரம்பிக்கிற, ஒரு அடி தோன்ற, 10 அடி, 100 அடி, இப்படியே தோண்டி 1 மாசம் தோன்றாரு, 10 மாசம் தோன்றாரு, 1 வருஷம் தோண்டி முடிச்சிட்டாரு. இப்ப என்ன கிடைக்கல, வைரம் கிடைக்கல. மறுபடியும் போய் ரிசர்ச் பண்றாரு, ஆமா இங்கதான் என்ன இருக்கு, வைரம் இருக்குன்னு மறுபடியும் தோன்றாரு. 2 வருஷம் தோண்டிட்டாரு, என்ன கிடைக்கல, வைரம் கிடைக்கல. டென்ஷன் ஆயிடுறாரு, என்ன கிடைக்கல. சபை போய் இப்ப என்ன பண்ணிருச்சு, தூங்கிடுச்சு. டென்ஷன் ஆகி ஏதோ ஒரு விரக்தியில அந்த கடப்பாறை தூக்கி ஓங்கி போடுறாரு. கடப்பாறை ஒரு பாறை மேல விழுகுது. எது மேல விழுகுது, நம்ம நினைப்போம் அது வைரத்து மேலே, ஆனா வைரத்து மேல இல்ல, எதுல விழுந்துச்சு, ஒரு பாறை மேலதான் விழுந்துச்சு. டென்ஷன்ல என்ன பண்ணிட்டான்னா மறுபடியும் மேலே ஏறி இது வேலையே வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாரு. விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருப்பான், ரைட்டு தானே, அவன் வந்து கேட்கிறான், எதுக்கு இந்த மனுஷன் எவ்வளவு பெரிய புளிய தோண்டி வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டப்ப அதுக்கு சொல்லுவாங்க, இங்க என்னமோ வைரம் இருந்துச்சாமா, 2 வருஷமா கஷ்டப்பட்டாப்ல, ஆனா கடைசி வரைக்கும் என்ன பண்ணல, ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை இகழ்ந்து பேசும்போது இந்த 2வது கேரக்டர் ஒரு ஐடியா வரும். என்ன வரும் அப்படின்னா, இவ்வளவு தூரம் எஃபோர்ட் எடுத்து தோண்டி இருக்காருன்னா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கும். இவ்வளவு காரணம் இல்லாம தன் சொத்தையே வித்து இவ்வளவு பெரிய குழி என்ன பண்ணிருக்க மாட்டான், அந்த மனுஷன் தோண்டி இருக்க மாட்டான். நம்ம இப்ப என்ன பண்ணுவோம், போய் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு போன மனுஷனுக்கு தோண்டுன ஒரு ஐடியிலேயே கீழே ஃபுல்லா என்ன இருந்திருக்கு, வைரம் இருந்திருக்கு. இப்ப வைரத்தை எடுத்துட்டு அந்த மனுஷன் டிராவல் பண்ணி வெளியே போகும்போது ஆல்ரெடி 2 வருஷம் எஃபோர்ட் போட்டான்ல, அந்த மனுஷன் அதை பார்த்தா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், அட பாவமே இவ்வளவு தூரம் வெட்டினவனுக்கு கூட ஒரு அடி வெட்டணும்னு தோணலையே அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இப்ப யாருடைய நிலைமைனா, யாருடைய நிலைமை, சபையோட. 2 நிமிஷம் முன்னாடி எந்திரிச்சு திறந்திருந்தா யாரு இங்க பாத்துக்கலாம், கிறிஸ்துவ பார்த்திருக்கலாம். ஆனா என்னுடைய அலட்சியம், என்னுடைய அஜாக்கிரதையினால நான் இப்ப எதை இழந்துட்டேன். இப்ப இந்த மைண்ட் செட்ல சபை எப்படி யோசிச்சிருக்கும், சபை எப்படி யோசிச்சிருக்கும். இப்ப சபைக்கு பயங்கரமான ஒரு தவிப்பு, பயங்கரமான ஒரு பாடு, பயங்கரமான ஒரு ஏக்கம், மறுபடியும் சபைக்குள்ள ஒரு அன்பு என்ன பண்ணுங்களாமா பொங்கி வருது. யாரை பார்த்தே ஆகணும். சோ அந்த 6ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கும் போது, என் நேசருக்கு நான் என்ன பண்ணிட்டேன், கதவை திறந்தேன், என் நேசரோ இல்ல. அந்த அம்மா சொல்ற வசனம் புரியுதுங்களா, என் நேசரோ சொன்ன, யாரு அதிகமா நேசிச்சனோ, யாருக்கு அதிகமா எதிர்பார்த்து காத்திருந்தனோ, யாருடைய வருகையை நான் அதிகமா ஆசைப்பட்டனோ, அவர் இப்ப வந்து நின்றுட்டு இருந்தாரு. ஆனா தட்டினப்ப என்ன பண்ணுது, திறக்கல. ஆனா இப்ப நான் திறக்கிறேன், அவர் என்ன இல்லை. சோ என் நேசரோ இல்லை, அவர் என்ன ஆயிட்டாங்களாமா, போய்விட்டார். அவர் போயிட்டாருங்கிறது இப்ப யாருக்கு, இப்பதான் யாருக்கு தெரியும். நம்ம 10 கன்னிகள் சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சிருப்போங்கல்ல, கடைசி வரைக்கும் அந்த அம்மாவுக்கு அந்த கதவை என்ன பண்ணப்படாது, திறக்கப்படவே. நம்ம முதலே சொன்னோம், இந்த வசனம் எப்படி திரள் கூட்டத்துக்கு அப்ளை ஆகாதுன்னா, நீ வரக்கூடிய காரியங்களை பார்த்தோம்னா அதுக்கப்புறம் சபை யாரை கண்டுபிடிச்சிரும், நேசரை கண்டுபிடிச்சு போய் சேர்ந்துடும். சோ இந்த வசனம்ல எதை அடையாளப்படுத்தும்னா, சபை சபையா ஆக முயற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது வரக்கூடிய ஒரு சில ட்ரபிள்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயமா இருக்கு. சோ நம்ம பின்னாடி அதை பார்க்கலாம். சோ இப்ப என்னன்னா, அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் என்ன பண்ணிட்டார், போயிட்டார். சோ சபை கதவை திறக்கும்போது வெளியே யாரு இல்ல, கிறிஸ்து இல்ல. சோ என்ன சொல்றதுன்னா, அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்மா என்ன ஆச்சுங்களா. சோ சபையோட ஆத்மாவே இப்ப சோர்ந்து போகிற மாதிரி கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, ஏதோ ஒண்ணு என்ன பண்ணிருக்காரு சொல்லியிருக்கிறார். சோ ஆத்மா சோர்ந்து போயிட்டு இருந்தா, ஆத்மா சோர்ந்து போயிட்டு இருந்தா. இதுக்கு முன்னாடி சபை டயர்டா தான் இருந்துச்சு. 2ஆம் வசனத்துல படிச்சோம்ல, சபை என்ன பண்ணிருந்துச்சு, டயர்டா தான் இருந்துச்சு. எதுல டயர்டா இருந்துச்சு, உலகத்துக்குள்ள மாமிசத்துக்குள்ள சபை என்ன இருந்துச்சு, டயர்டா இருந்துச்சு. இப்ப நான் தூங்கிட்டு இருக்கேன், என்னால எந்திரிச்சு வர முடியாதுன்னு உலகத்துக்குள்ள போயிருச்சு. ஆனா 6ஆம் வசனத்துல சபை இன்னொரு டயர்டா இருக்கு. என்ன டயர்டா, என் ஆத்மா. இப்பதான் சபைக்கு ஒரு ஐடியா வருது, உலக பிரகாரம் வரக்கூடிய பாடுகள் என்ன, பாடுகளே கிடையாது, அதுவும் என்ன கிடையாது, சோர்வுமே கிடையாது. நமக்கு சோர்வு எதுல வந்துடக்கூடாது, ஆவிக்குரிய ஜீவிதம் என்ன வந்துடக்கூடாது, சோர்வு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதே சபைக்கு என்ன எப்பதான் தெரியுதுங்களாமா. சோ இப்ப ஆவிக்குரிய ஜீவிதத்தை குறிச்சு ஒரு பயம் வந்துருச்சு. நான் இவ்வளவு நாள் ஒருத்தருக்கா என்ன பண்ணிட்டு இருந்தேன், காத்துட்டு இருந்தேன். இப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு, விட்டுட்டு போயிட்டாரு. இனிமேல் ஏன் நிலைமை, இனிமேல் ஏன் நிலைமை என்னவோ அப்படிங்கிற பயமே இப்பதான் யாருக்குள்ள வருதுங்களாமா. சோ ஆத்மாவோட சபை என்ன ஆயிடுச்சுங்களாமா, சோர்ந்து போயிருச்சு. எந்த அளவுக்கு சபை இப்ப சபையோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆவது அதிகாரம் 19ஆம் வசனம். கொலோசியர் 2:19. மாயமான தாழ்மையினாலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று
காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாமிச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். சோ உலகத்துல சபை தூங்கிட்டு இருக்க வரைக்கும் சபை சொன்ன காரணம் ஞாபகம் இருக்குங்களே, நான் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை இங்க ஸ்தாபிச்சுட்டேன், என்ன நம்பி எத்தனை பேர் இருக்காங்க? 100 பேர் இருக்காங்க. அவங்களை என்ன பண்ண மாட்டேன், துரோகம் பண்ண மாட்டேன். எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, எனக்குன்னு ஒரு மனைவி இருக்கு, எனக்குன்னு ஒரு கணவன் இருக்கிறாரு, எனக்குன்னு குழந்தைங்க இருக்காங்க, எனக்குன்னு அப்பா இருக்காங்க, எனக்கு அம்மா இருக்காங்க. அவங்கள யார் நம்பி தான் இருக்கிறாங்க? இந்த உலகத்துல எனக்குன்னு ஒரு சில காரியங்கள் இருக்கு. சபை தூங்கும் போது சொன்ன காரணம் ரைட்டு தானே? நியாயமான காரணமா இல்லைங்களா? அதான் உலகத்தோட யோசிச்சு பார்த்தா என் குடும்பத்தை பார்த்துக்கணும், என்ன நம்பி இருக்க அந்த 100 ஜனங்களை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது நியாயமான காரணமா இல்லையான்னு கேட்டேன். ஆனா சத்தியத்துல இருந்து பார்த்தா அது என்ன காரணம் இல்லை, நியாயமான காரணம். சோ சபை என்ன சொல்றா, மாயமான தாழ்மையினாலும். என்ன தாழ்மை? சபை தாழ்மையில தான் இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கு. ஆனா அந்த தாழ்மை உண்மையிலே தாழ்மையான ஒரு கேள்வி கேட்டா இது நினைச்சிட்டு இருக்கு, நான் உண்மையிலே நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படியே. ஆனா கிறிஸ்துவுடைய பார்வையில இருந்து பார்க்கும்போது நம்ம உண்மையான ஜீவியத்தை ஜீவிக்கணும் ஒரு கேள்வி கேட்டோம்னா, சோ மாயமான தாழ்மையினாலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையினாலும். தேவனுக்கு செய்யும் ஆராதனை இல்லை. இங்க என்ன சொல்லல, அதான் இங்க ஞானம்னு சொல்லும்ல, அன்புனா 2 அன்பு இருக்கு. ஒன்னு தேவன் இடத்துல வரக்கூடிய அன்பு, இன்னொன்னு உலகம் காட்டக்கூடிய அன்பு. 2 அன்புல எது உண்மையான அன்புன்னு கேட்டா தேவன் காட்டக்கூடிய அன்பு தான் உண்மையான அன்பு. உலகம் காட்டக்கூடிய அன்பு உண்மையான அன்பான்னு கேட்டா அந்த அன்புக்கு பின்னாடி என்ன இருக்கும்? ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நமக்கு ஒருத்தர் பாராட்டுறாரு அப்படின்னாலே அதுக்கு பின்னாடி என்ன இருக்கிற, நம்மகிட்ட என்னமோ ஒண்ணு கேட்க போறாரு அப்படிங்கிறத விஷயம். ஸோ உலகம் காட்டக்கூடிய அன்பு என்ன இல்லை. ஸோ தேவ தூதர்களுக்கு இங்க நம்ம ஆராதனை செய்ய வரல. யாருக்கு ஆராதனை செய்ய வந்திருக்கோம்? தேவன் ஒருவருக்கே நம்ம என்ன பண்ணிருக்கோம். ஸோ தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து. எதுல இல்லாம உலகத்துல இனி என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த உலகமே யாரை தான் நம்பிட்டு இருக்கு? நான் உயிரோட இல்லைன்னா இந்த உலகம் என்ன ஆயிடும், அழிஞ்சே போயிடும். நான் இல்லைன்னா என் குடும்பம் என்ன ஆயிடும். ஆனா நம்ம நிறைய பார்த்துப்போம், இந்த உலகம் எல்லாத்தையும் சமன் செய்யும். ரைட்டு தானே? யாருடைய மரணம் இந்த உலகத்தை என்ன பண்ணாது, பாதிக்காது. உலகம் எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணி ஓடிட்டே தான் இருக்கும். ஆனா நம்ம மைண்ட் தான் என்ன இருக்கும், நான் இல்லைன்னா இந்த குடும்பம் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம மைண்ட்ல என்னன்னா இதுவும் அன்புதான். எதுவும் அன்புதான், என் குடும்பத்துக்காக செலுத்தக்கூடிய அன்பு, என்னை நம்பி இருக்கவங்களுக்காக காட்டக்கூடிய அன்பு. ஆனா இந்த அன்புல நான் யாருடைய அன்பா மறந்துடுறேன்? சோ என்னையே பார்த்துக்கிறவர் ஆகாயத்து பட்சிகளை நீங்க என்ன பண்ணுங்க, கவனித்து பாருங்கள். அவங்க உழைக்கிறதும் இல்ல, சேர்க்கிறது களஞ்சியம் என்ன பண்றதுல. ஆனா அவைகளையே என் பிதா என்ன பண்றாங்களா, விலை கூட்டும் போது உங்களை பார்த்துக்க மாட்டாருன்னு அந்த சொன்ன அந்த வசனத்துல யாருக்கு நம்பிக்கை? சபைக்கு என்ன இல்லைங்களாமா? சோ சபை காணாதவைகளை துணிவாய் நுழைந்து தன் மாமிச சிந்தையிலே வீணா இருமாப்பு கொண்டிருக்கிற. என்ன கொண்டிருக்கோங்களாமா? நான் நினைக்கிறதா கரெக்ட், நான் எடுக்கிற முடிவு தான் சரி, இதுதான் நியாயம், இதுதான் தர்மம்னு சொல்லிட்டு நம்மளே என்ன பண்ணிப்போம், முடிவு பண்ணிட்டு ஓடிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்கள் பந்தய பொருள் என்ன பண்ணிடுவாங்களாமா? இப்ப அங்க உன்னதப்பட்ட சபையோட நிலைமை எப்படித்தான் இருக்குங்களாமா? இதுவரைக்கும் சபை சொன்ன காரணம் நியாயமா தான் யாருக்கு பட்டது? என் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டேன் அப்படிங்கிற காரணமா இருக்கட்டும், என் காலை என்ன பண்ணிட்டேன் கழுவிட்டேன்னு சொன்ன காரணமா இருக்கட்டும், சபைக்கு அது நியாயமானப்பட்டது. ஆனா கதவை திறந்ததுக்கு அப்புறம் தான் நான் சொன்ன காரணம் எவ்வளவு முட்டாள்தனமான காரணங்கிறதே சபை என்ன பண்ணுங்களாமா ரியலைஸ் பண்ணுது. ஒரு மிகப்பெரிய இழப்புக்குள்ள என்ன பண்ணிடுச்சு சபை. சோ இவ்வளவு நாள் சபை எதுக்காக கஷ்டப்பட்டுச்சோ அந்த மொத்த விஷயத்தை என்ன பண்ணிடுச்சு சபை, இழந்து போயிருச்சு. ஒரு தவிப்பான ஒரு சூழ்நிலையில யார் போயிருச்சு? 10 கண்ணிகள் சப்ஜெக்ட்ல படிச்சிருக்கோங்களே, எங்களுக்கு என்ன பண்ணணும், கதவை திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கதவை என்ன பண்ணா வந்து தட்டாங்க. அவர் என்ன சொல்லிட்டார், உங்களை அறியேன்னு சொல்லிட்டார். இப்ப என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டா ஏன் நிலைமை அப்படிங்கிற சிந்தனை யாருக்குள்ள வந்திருக்கும், சபைக்குள்ள வந்திருக்கும். சோ ஒரு பயங்கர தவிப்புக்குள்ள சபை என்ன பண்ணிருச்சு அப்படின்னு பார்க்கும்போது போயிருச்சு. சோ எப்படி போயிருச்சு அப்படின்னா சபைக்கு இப்போ ஒரு சில விஷயங்களை ஞாபகம் வரும். எந்த சூழ்நிலையில கதவை திறந்து பார்க்குது, வெளியே யாரும் இல்ல. இப்ப சபைக்கு 2 விஷயம் மைண்ட்ல வரும். இவ்வளவு காலம் நான் பட்ட பாடுகள் யாருக்காக, கிறிஸ்துவ ஞானஸ்தானம் எடுத்ததுல இருந்து நான் தூங்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்காக பட்ட பாடுகள் யார் மைண்ட்ல வரும், சபை மைண்ட்ல வரும். இப்ப தூங்கி போனதுக்கு அப்புறம் செஞ்ச பாவங்களும் யார் மைண்ட்ல வரும், ஐ மீன் மீறுதல்களும் யார் மைண்ட்ல வரும், சபை மைண்ட்ல வரும். இப்ப என்னுடைய அழைப்பு எந்த கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிற டவுட்டிங் யாருக்கு வந்துருச்சு? இப்ப சபைக்கு ஞாபகம் வர இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 39ஆம் வசனம். எபிரேயர் 11:39. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போன. என்ன சொல்லிருக்கீங்களாமா? இவர்கள் எல்லாரும். இந்த 11ஆம் அதிகாரம் நமக்கு நல்லாவே தெரியும். எபிரேயர் 11 யாரை பத்தி பேசியிருப்பாரு, முற்பிதாக்களுடைய ஊழியங்களை குறித்து பேசியிருப்பாரு. அதை பேசி முடிக்கும் போது எப்படி முடிக்கிற அப்படின்னு பார்க்கும்போது, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும், எவர்கள் எல்லோரும்,
ஆபேல்ல இருந்து ஆரம்பிச்சுக்குவோம். ஆபேல்ல இருந்து, ஏனோக்குல இருந்து, நோவால இருந்து, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, யோசேப்பு, இவங்க எல்லாருமே விசுவாசத்தினால நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை என்ன பண்ணலாமா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் யாருக்கு மட்டும்தான் சொந்தம்? யாருக்கு மட்டும்தான் சொந்தம்? ஒன்றான மெய்தேவனைய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய, அவங்களுக்கு மட்டும் தான் என்னதுங்களாமா அந்த தேசம். ரைட்டு தானே? யாருக்கே இல்ல, முற்பிதாக்களுக்கே இல்ல. ஆபிரகாம் இருக்கான்னு கேட்டா, ஈசாக்கு இருக்கான்னு கேட்டா, சோ அவங்களுக்கே அந்த அழைப்பு இல்லைங்கும் போது இப்ப சபை இதான் யோசிச்சு பாக்குது. எதை யோசிச்சு பாக்குது? இவ்வளவு ஓட்டம் ஒண்ணு அவங்களுக்கே இல்லையே, இப்ப நான் இவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டேனே, நான் கதவை திறக்கும் போது எனக்காக பிரயாசப்பட்டவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரே, இனிமேல் என்னோட கதி என்ன அப்படிங்கிற பயமே இப்ப யாருக்குள்ள வருதுங்களா? யாருக்குள்ள வருது? ஏன்னா அவர் முன்னாடியே சொல்லிட்டார், திரள் கூத்துக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டார். நான் உங்களை மத்தேயு 25:12 படிச்சிருப்போங்களே, நான் உங்களை என்ன எனக்கு தெரியாதுட்டார். இப்ப நம்மளை பார்த்தும் தெரியாதுன்னு சொல்லிட்டா, இப்ப நம்மளை பார்த்தும் தெரியாதுன்னு சொல்லிட்டா, நமக்கு நல்லாவே தெரியும். உன்னத பாட்டுல இந்த வசனத்தை பேசிட்டு இருக்க சபையா திரள் கூட்டம்னு கேட்டா, சபை தான் பேசிட்டு இருக்கு. சோ சபை தான் பேசிட்டு இருக்கு. ஆனா சபைக்கு எதெல்லாம் ஞாபகம் வருதுன்னா, திரள் கூட்டத்துக்காக சொன்ன விஷயங்கள் சபைக்கு என்ன பண்ணுது? ஞாபகத்துக்கு வருது. இப்ப சபைக்கு ஒரு கன்ஃபியூஷன், நான் சபையா திரள் கூட்டம் ஆயிரணும் அப்படிங்கிற ஒரு பயம் யாருக்குள்ள வந்துருச்சுங்களா? யாருக்குள்ள வந்துருச்சு? சோ சபை இப்ப கம்பேர் பண்ணி பார்க்குது. யாரு கூடனா எப்படி கம்பேர் பண்ண போகுது? ஒரு வசனம் வாசிக்கலாம். எரேமியா 2வது அதிகாரம் 31, 32. சந்ததியாரே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுங்க? சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமும் காரிருளான பூமியுமாய் இருந்தேனோ, பின்னை ஏன் என் ஜனங்கள் நாங்களே எஜமான்கள், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று என்னன்றாங்களாமா? சோ சபையோட நிலைமை இப்ப எப்படி இருக்குங்களாமோ? சந்ததியாரே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணி பாருங்க. ஏன்னா அவர் நமக்காக எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு. தன்னுடைய வார்த்தை வாழ்க்கையவே நமக்காக என்ன பண்ணியிருக்காரு, சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்ந்து ஒரு அடையாளமான வாழ்க்கையை வாழ்ந்துமே கூட சபை சிந்திச்சு பார்க்கக்கூடிய நிலைமையில என்ன இல்லைங்களாமா? இல்ல. சோ என்ன சொல்றாருன்னா, சபைக்கு ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் கிறிஸ்து எப்படி இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, நான் இஸ்ரவேலுக்கு வனாந்திரமும் காரிருளுமான பூமியுமாய், நான் அவங்களுக்கு ஒரு எப்படின்னா ஒரு பிளசண்டான ஒரு இடமா இருந்தேன். ஆனா அவங்களுடைய பார்வை எங்களை எப்படி தான் பார்த்திருக்காங்க? நான் எவ்வளவு நல்லது பண்ணாலும் அவங்க கண்ணுக்கு என்ன தெரியல, அது தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நாங்களே எஜமான்கள். நான் என்ன சொல்றேங்களாமா? நாங்க தான் ராஜா, எங்களுக்கு என்ன தேவையில்லை, இன்னொரு ராஜா தேவையில்லை. சோ நாங்களே எஜமான்கள், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று நான் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டேன், என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன், என் காலை என்ன பண்ணிட்டேன், கழுவிட்டேன். இனிமேல் நான் உங்க இடத்துல என் வாழ்க்கை யார் பாத்துக்கிறது? நானே பாத்துக்குவேன் சபை சொல்லிருச்சுங்களாமா? சொன்னதுக்கு அப்புறம் இப்ப கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்னன்னு பார்க்கும்போது, ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடையையும் மறப்பாளோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆனா சபை என்ன பண்ணிருச்சுங்களாமா? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்ன என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. ஒரு டைம் வரைக்கும் ஞானஸ்தானம் எடுத்து ஒரு டைம் வரைக்கும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை மட்டும்தான். ஒரு பெய் பேசணும்னா கூட மனசு என்ன பண்ணும், உறுத்தும். ஒருத்தரை பத்தி குறை சொல்லணும்னா கூட மனசு என்ன பண்ணும், உறுத்தும். ஆனா ஒரு டயத்துக்கு அப்புறம் ஒரு தப்பு பண்ண ஆரம்பிப்போம், 2 தப்பு பண்ணுவோம், 3 தப்பு பண்ணுவோம். அப்புறம் தப்பு பண்றதே நித்திரை மயக்கமா போயிடும். அந்த கண்டிஷனுக்கு போயிட்டு எப்படி சொல்றாருன்னா, ஒரு மணவாட்டி தன் ஆடையையும் தன்னுடைய ஆபரணங்களை என்ன பண்ணுவா, மறக்க மாட்டா. ஆனா என் ஜனங்கள் எத்தனை நாளா, அநேக நாளை. எப்படி சொல்றாங்கன்னா, கிறிஸ்துவுக்காக படக்கூடிய பாடுகளையும் கிறிஸ்துவுக்காக செய்யக்கூடிய ஊழியங்களையும் என் பாதங்களை நான் இனி எப்படி அழுக்காக்குவேன்னு சொல்ற நிலைமைக்கு யார் போயிட்டது? சோ சபை இப்ப ஏறக்குறைய எங்க போயிருச்சுங்களாமா? உலகத்துக்குள்ள போயிருச்சு. தன்னுடைய பாடுகளை குறித்து கிறிஸ்து என்ன பண்றார், சொல்லி காட்டுறார். இனிமேல் என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, சிந்திச்சு பாருங்க. நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணுங்க, சிந்திச்சு பாருங்க அப்படிங்கறத இன்னொரு வசனோட வாசிக்கலாம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 7ஆம் வசனம். ஓசியா 11:7. என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. ஜனங்கள் என்ன கண்டிஷன்ல இருக்கிறாங்க? என்ன கண்டிஷன்ல? என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற எதை பற்றிட்டு இருக்காங்களாமா? மாறுபாட்டை. அதாவது கிறிஸ்து சொன்ன வழி ஒண்ணு, நம்ம போற வழி வேற ஒண்ணு. ஆனா நம்மள என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம போற வழிதான் கரெக்ட், இந்த வழிதான் திருச்சபைக்கு போற வழி, இந்த வழிதான் கிறிஸ்து போன வழின்னு சொல்லிட்டு நம்மளே நியாயப்படுத்திட்டு நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம், ஒரு வழியில. சோ என் ஜனங்களோ என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். பற்றினா
அதை புடிச்சுக்கிட்டு ஈர்ப்போட அதை முழுசும் நம்பி இதுதான் சரியான வழின்னு யார் நம்பிட்டு இருக்கிறதுலாமா. சோ அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் என்ன பண்றது இல்ல. சோ அவரே வந்து கூப்பிட்டாலும் கூட இங்க எதுக்கு ரெடியா இல்லை, நம்ம எந்திக்கிறதுக்கு என்ன இல்லாமா ரெடியா இல்லை. சோ நம்ம எந்திரிக்காததுக்கு அப்புறம் தான் கிறிஸ்து தம்முடைய ஈடுபலிய கூட என்ன பண்ற நமக்கு ஞாபகப்படுத்துற. நான் உங்களுக்காக என்ன பண்ணேன், இவ்வளவு கஷ்டப்பட்டேன், உங்களுக்காக தான் பாடுபட்டேன், தயவு செஞ்சு என்ன பண்ணிருங்க இந்த அழைப்பை இழந்து போயிடாதீங்க. நீங்க ரொம்ப எஃபோர்ட் எடுத்து இவ்வளவு தூரம் என்ன பண்ணிட்டீங்க, ஓடி வந்துட்டீங்க, கொஞ்சம் தூரம் வெளியே போயிட்டீங்க. ஆனா தயவு செஞ்சு என்ன பண்ணிருங்க, மறுபடியும் என் மகனை உன் இருதயத்தை என்ன பண்ணு எனக்கு தா. ஏன்னா இருதயமும் மகா திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்கு. நீங்க என்ன பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருங்க. ஆனா சபை எதுக்கு ரெடியா இல்லை? ஏன் அவர் தம்முடைய ஈடுபலியை ஞாபகப்படுத்துறாரு? அவருடைய ஈடுபலிய கடைசி வரைக்கும் ஏன் நம்மளை ஞாபகப்படுத்துறோம்னா, அந்த ஈடுபலியை மறந்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத கிறிஸ்து இன்விசிபிளா இங்க சொல்ல யாரு ட்ரை பண்றாரு? சபைக்கு ஒரு எச்சரிப்பா சொல்றாரு. என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 10வது அதிகாரம் 29ஆம் வசனம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். சோ கிறிஸ்து இவ்வளவு விஷயத்தை சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம பண்றது என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோங்களாமா? உலக ஜனங்கள் பண்ணக்கூடிய பாவம் வேற, திருச்சபைக்காக அழைக்கப்பட்ட பிள்ளைகள் பண்ணக்கூடிய பாவம் ரெண்டையும் ஒரு தராசுல வச்சோம் அப்படின்னா, அவங்க 100 பொய் சொல்றாங்கன்னு வச்சுக்கோமே, உலகத்தார் வந்து 100 பொய் சொல்றாங்க, சபை வந்து ஒரே ஒரு பொய் தான் சொல்லுது. ஆனா தராசுல வச்சா எந்த பக்கம் வெயிட் ஜாஸ்தியா இருக்கு? ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய பாவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து, அதாவது என் பாதங்களை நான் இனி எப்படி அழுக்காக்குவேன். அவருக்காக செய்யக்கூடிய காரியங்களையே நம்ம எப்படி ஃபீல் பண்றோங்களாமா, ஒரு அழுக்கு மாதிரி. சோ தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எப்படி சொல்றாங்க? கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு. தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணுங்க, யோசிச்சு பாருங்க. அப்படின்னு இங்க யார் இன்டிமேட் பண்ணிட்டு இருக்கிறது? யார் இன்டிமேட் பண்ணிட்டு இருக்கிறது? தான் கிறிஸ்து இன்டிமேட் பண்ணிட்டே இருக்கிறார். சோ இந்த எல்லாத்தையும் இப்ப யார் யோசிச்சு பார்க்கறது? கதவை திறந்ததுக்கு அப்புறம் எப்படி எப்ப யோசிச்சு பார்க்கணும்? கதவை மூடிட்டு இருக்கும்போது யோசிச்சு பார்க்கணும். சபை இப்ப கதவை திறந்துட்டு எந்த டைம்ல என்ன இது கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? போயிட்டார். மணவாளன் என்ன பண்ணிட்டாரு? போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் சபை என்ன பண்ணிட்டு இருக்கு? சோ நான் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்குள்ள மாட்டிட்டு இருக்கேன்னு இப்பதான் சபை ரியலைஸ் பண்ணிட்டு தன்னுடைய ஆத்ம ஜீவியத்தை குறித்து சபைக்கு பயங்கரமான பயம் வருது. சோ அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, என் உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லும் போது, என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, அவர் என்ன ஆயிட்டார்? போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்மா என்ன ஆயிடுச்சுங்களாமா? சோர்ந்து போயிட்டு. இது நான் பண்ண தப்புன்னு சபை தெரிஞ்ச உடனே இப்ப சபை என்ன பண்ண ஆரம்பிக்குதுங்களாமா? நான் அவரை என்ன பண்ணேன்? தேடினேன், அவரை காணவில்லை, அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு என்ன பண்ண? அவர் கூப்பிட்டப்ப நம்ம மருத்துவரை கொடுத்தோமான்னு கேட்டா நம்மளும் மருத்துவரை கொடுக்கல. அவர் நம்மளை அறியேன்னு சொல்லிட்டா அவர் நம்மள என்ன சொல்லுவாரு? நம்ம அவரை தெரியாதுன்னு சொல்லிட்டா அவர் நம்மள என்ன சொல்லுவாரு? தெரியாதுன்னு சொல்லுவார். இப்ப சபை இப்பதான் யாருக்கு புரியுது? சபை புரியுது. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் இழந்தது எவ்வளவு பெரிய விஷயம், நான் துரத்துனது யாரு, நான் மறுதளிச்சது யாரு, இதனால வரக்கூடிய பாதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறது இப்பதான் யாருக்கு புரியுதுங்களாமோ? யாருக்கு புரியுது? சோ சபை இப்பதான் ரியலைஸ் பண்ணவே ஆரம்பிக்குது. ஒரு வசனோட வாசிக்கலாம். செப்பனியா 2வது அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். செப்பனியா 2:2-3. நீங்கள் உங்களை ஊய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து என்ன பண்ணுங்க? சோதியுங்கள் அப்படிங்கிற என்ன சொல்றாங்களாமா? நீங்கள் உங்களை, நம்ம என்ன கண்டிஷன்ல இருக்கிறோம், நம்ம பண்றதெல்லாம் கரெக்டா தப்பாங்கிறத எதோட கம்பேர் பண்ணி பார்க்க சொல்றாரு? ஒண்ணு சத்தியத்து கூட, இல்லாட்டி கிறிஸ்து கூட. நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை உண்மையிலேயே கிறிஸ்துவுக்கு பிரியமான வாழ்க்கை தானா, அவருக்கு பிரியமான ஜீவியத்தை ஜீவிச்சுட்டு இருக்கிறோமாங்கிறத யார் சிந்திச்சு பார்க்கணுங்களாமா? ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை என்ன பண்ணுங்க? இப்ப கதவை என்ன பண்ணிட்டீங்க? திறந்துட்டீங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு? போயிட்டார். ஆனா இன்னும் உங்களுக்கு என்ன இருக்கு? இன்னும் என்ன இருக்கு? ஏன்னா கதவை திறந்துட்டாலே நம்ம எதுக்கு ரெடி ஆயிட்டோம்? மறுபடியும் அவர் கூட போறக்கு
இருதயத்தை என்ன பண்ணிட்டோம்? ஓபன் பண்ணிட்டோம். மறுபடியும் அவர் கூட போறதுக்கு ரெடி ஆயிட்டோம். அவர் வேலையை செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டோம். அவர் நிமித்தமே வரக்கூடிய பாடுகளை சகிக்கிறதுக்கு சபை ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே தேசத்தில் எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை என்ன பண்ணுங்க? தேடுங்கள். நீதியை என்ன பண்ணுங்க? தேடுங்கள். மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாள் என்ன பண்ணுவீங்க? கோபத்தின் நாளில் மறைக்கப்படுவீர்கள் அப்படின்னாலே யார் பக்கத்துல போயிடலாம்? கிறிஸ்துவை எப்படி என்ன பண்ணுவீங்க? நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அவரை கண்டுபிடிக்கணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க நம்ம இழந்து போனதெல்லாம் எதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரும்போது இழந்து போனோம் அப்படின்னு பார்க்கும்போது நீதி என்ன பண்ணிட்டோம்? ஃபர்ஸ்ட் அவரை இழந்து போயிட்டோம். அவரை தேடுங்கள்னு ஆரம்பிச்சாலே நம்ம ஃபர்ஸ்ட் யாரை இழந்துட்டோம்? அவரை இழந்துட்டோம். ஏன் அவரை இழந்துட்டோம்னா அடுத்து நீதியை தேடுங்கிறார். எதை இழந்துட்டோம்? நீதியை இழந்துட்டோம். அதுக்கடுத்து என்னன்னா மனத்தாழ்மையை தேடுங்கள். எதை இழந்துட்டோம்? சோ இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா ஆட்டோமேட்டிக்கா யாரை கண்டுபிடிச்சாலும் கிறிஸ்துவையும் கண்டுபிடிச்சலாம்னா இந்த அறிவு சபைக்கு எப்பத்தான் வரும் அப்படின்னு பார்க்கும்போது சபை இப்ப தேடி பார்க்கும். யாரை காணாம கண்டுபிடிக்க முடியல? கிறிஸ்துவ. அவரை கூப்பிட்டும் என்ன கண்டுபிடிக்க முடியல. அவருக்கு என்ன பண்ணிக்கலாமா? மறு உத்தரவு வரல அப்படின்னா சபைக்கு இப்பதான் ஒரு சின்ன ஒரு பயமே என்ன வருது. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 6ஆம் வசனம். பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான், புத்தியுள்ளவனுக்கோ அறிவு லேசாய் வரும். யாரால கண்டுபிடிக்க முடியாதுங்களாமா? பரியாசக்காரன் என்ன சொல்றாங்களாமா? பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியா. நம்ம அந்த மைண்ட் செட்ல இருந்துட்டு கிறிஸ்துவ தேடணும்னா சோ ஃபர்ஸ்ட் மனத்தாழ்மையை தேடணும், ரெண்டாவது நீதியை தேடணும். அப்பதான் யார் கிடைப்பா? சோ மேட்டின்மையை வச்சுக்கிட்டோ நம்ம உலகத்துக்குரிய இன்டெலிஜென்ட்டை வச்சுட்டோ நம்ம யாரை தேட முடியாது? கிறிஸ்துவ நம்ம என்ன பண்ண முடியாது? கிறிஸ்துவ நம்ம தேடவே முடியாது. அவர் என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்கவும் முடியாது. சோ கிறிஸ்துவ தேடி கண்டுபிடிக்கணும்னாலே நம்முடைய மனநிலை என்ன வாங்கலாம்? ஒரு மேட்டின்மை அப்படிங்கிற இடத்துல இருந்து மனத்தாழ்மை அப்படிங்கிற இடத்துல வரணும். சோ பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான், புத்தி உள்ளவனுக்கோ என்ன வருங்களாமா? அறிவு லேசாய் வருமாமா. லேசாயினா இப்பதான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம முதல்ல அறிவாளிகளா தான் இருந்தோம். ஆனா எப்ப நம்முடைய புத்தி மழுங்க ஆரம்பிச்சுச்சோ, எப்ப கிறிஸ்துவ தேட ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நம்ம மறுபடியும் என்ன வருதுங்களாமா? கொஞ்சம் கொஞ்சமா என்ன வருங்களாமா? அறிவு வரும். சோ அந்த அறிவு எப்ப வருதோ அப்பதான் நம்ம யாரை கண்டுபிடிக்க முடியும்? இந்த அறிவு எப்ப வரும்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை. யார் சொன்ன வார்த்தை? நம்ம உன்னத பாட்டுல படிச்சவங்கல்ல, 6ஆம் வசனம் வாசிக்கும் போது, என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்மா என்ன ஆச்சுங்களாமா? சோ இவ்வளவு தூரம் சபை ஃபீல் பண்ற அளவுக்கு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கிறார்? ஏதோ ஒரு விஷயத்த கிறிஸ்து என்ன பண்ணிருக்கிறார்? சோ சொல்லி இந்த விஷயங்களா சொல்லியிருக்காரு. நீங்க என்ன பண்ணுங்க? ஆராய்ஞ்சு பாருங்க. உங்க அழைப்பு என்ன பண்ணிடாதீங்க, இழந்து போயிடாதீங்க. கிறிஸ்து சொன்னதுக்கு அப்புறம் தான் கிறிஸ்துவ தேடணுங்கிற மைண்ட் செட் இங்க யாருக்கு வருதுங்களாமா? சபைக்கு வருது. சோ கிறிஸ்து இதுக்கப்புறம் கிறிஸ்துவ கண்டுபிடிக்கிறதுக்கு சபை இனிமேல் கிறிஸ்துவ கண்டுபிடிக்கிறதுக்கும் கிறிஸ்துவ கண்டுபிடிச்சு அவர் கூட போய் சேர்றதுக்கும் சபைப்பட்ட பிரயாசங்களையும் சபை புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் அதன் மூலமாய் சபை கற்றுக்கொண்ட காரியங்களையும் வரக்கூடிய வாரங்கள்ல இருந்து தொடர்ந்து நம்ம சிந்திக்கலாம். இந்த நிலைமையிலே நம்ம இல்லாம ஒருவேளை நம்ம இந்த இடத்துல இருந்தோம்னா, நம்ம வீடும் பூட்டி இருக்கு அப்படின்னா, நம்முடைய அறைக்கதவும் சாத்தி இருக்கு அப்படின்னா, ஒருவேளை கிறிஸ்து சட்டக்கூடிய சட்டம் கேட்டுச்சு அப்படின்னா அதை உடனே திறந்து அவரிடத்தில் பிரவேசிக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. கேட்ட சத்தியங்களை தேவன் தாமே ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமாம்.